ஒரு எழுத்தாளரின் பேச்சு அந்த சமூகத்தை, அந்த ஏரியாவுடைய நிலப்பரப்பை, அதனுடைய கண்ணாடியை காட்டுது. எல்லா பத்திரிகையினுடைய பெருவாரியான செய்திகள் ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஒர்க். இந்த நடிகை இந்த கடையில் காஞ்சிபுரம் புடவை வாங்குவார், இந்த நடிகை வீட்டில் வந்து அரிசி சேமித்து வைக்கிறார், ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்க, எல்லாமே பிஆர் ஒர்க். நாங்கள் நீயா நாளில் வர்ற டைட்டில் எல்லாமே முதல்ல யோசிக்கிறதே வைரலுக்கும் எங்களுக்கும் சம்மதம். நாங்கள் சொல்லுது வைரல் உனக்கு. ஒரு விவஸ்தையற்ற தன்மை நடிகர்களுக்கு வேண்டும். எல்லோரிடமும் டக்குன்னு பழக, மற்றவங்களால் அப்படி டக்குன்னு பழக முடியாது. ஒரு விவசாயற்ற, ஒரு வெட்கமற்ற, மணி சார் அப்படிமா, கமல் சார் அப்படிமா, எல்லாரையும் சார் தான் சொல்லணும். நம்ம யாராவது சொன்னோமா, அவங்களெல்லாம் சார் சொல்லணும்னு சொன்னோமா, நம்ம அப்படிலாம் மீடியா ஒர்க்கே தமிழர்கள் பண்ணுவதில்லை. அவங்களுக்கு தெரியும் இவர்கள்லாம் சார். தமிழில் மட்டும்தான் ஒரு லப்பர் பந்து வர முடியும், தமிழில் மட்டும்தான் ஒரு அன்பை பேசும் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வருது. அனைத்து மக்களும் போய் பார்க்குறாங்க. அந்த ரசனையே ஒரு டேஸ்டான மேம்பட்ட ரசனையான கூட்டம் இருக்குது. பொது நூலக இயக்கம் மற்றும் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு இணைந்து நடத்தும் இந்த கல்வி மற்றும் பண்பாட்டு பயிற்சி முகாம் என்பது வெறும் ஒரு முகாம் அல்ல, இது ஒரு வாய்ப்பு. புத்தகங்களை தொடும் கை, புதிய அறிவை தேடும் மனம், உரையாடலில் ஊக்கம், மேடையில் நம்பிக்கை, எல்லாம் ஒன்றாக வளரக்கூடிய ஒரு அரிய கலமை இந்த முகாம். 14 நாட்கள், 14 துறைகள், 60 தலைப்புகள், 60 ஆளுமைகள். இவ்வளவு பெரிய அளவில் இந்நிகழ்வு நடைபெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. காட்சி ஊடகமும் வேலை வாய்ப்புகளும் என்பதே இன்றைய பயிலரங்கத்தின் தலைப்பு. இன்று பேசப்போகும் அனைவரும் தங்கள் துறைகளில் சாதனை புரிந்தவர்கள். அவர்களின் அனுபவமும் அறிவும் உங்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ லெட்ஸ் லேர்ன், எக்ஸ்ப்ளோர் அண்ட் க்ரோ டுகெதர் த்ரூ திஸ் வண்டர்ஃபுல் ஒர்க் ஷாப். நமது முதல் அமர்வின் சிறப்புரை வழங்க திரு அந்தோணி அவர்கள் வருகை புரிந்துள்ளார். நம்மில் பலருக்கு நீயா நானா நிகழ்வின் மூலம் பரிச்சயமான நபர். நீயா நானா நிர்வாக இயக்குனர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர். திரைக்கு பின்னே, மேக்கிங் ஆஃப் ஆர் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ற தலைப்பில் பொதுவாக ஒரு திரைப்பட தயாரிப்பு அல்லது நிகழ்வின் போது கேமராவுக்கு வெளியே நடக்கும் செயல்கள் அல்லது நிகழ்வுகளை குறித்து நம்மிடையே பேச வருகிறார். அவரை நம்முடனான மேடைக்கு வரவேற்போம். சார், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டேக் அப் த செஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நீண்ட பயிலரங்கினுடைய நிறைவு நாளில் இருக்கிறோம். நிறைய மெமரிஸை நமக்கு கொண்டு வந்த, நினைவுகளை கொண்டு வந்த ஒரு பயிலரங்கா இது இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இதை மிகவும் நிறைவாக்கி தரும்படியான ஒரு விருந்தினரை இன்றைக்கு முதலாக அழைக்க வேண்டும் என்று நினைத்து இன்று ஆண்டனி சார் இங்கே வந்திருக்கார். உண்மையில் அவருடைய இடம் தமிழ் மீடியாவில் வேறு எவரோடும் ஒப்பிட இயலாத ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அவர் பல விஷயங்களில் பயணியராக இருந்திருக்கார், முன்னோடியாக. இப்போ தமிழில் டாக் ஷோங்கிற ஒரு கான்செப்ட், அது எதை யார் யோசித்தாலுமே ஒரு நீயா நானாங்கிற ஒரு மையத்தை வைத்து கொண்டு தான் அவர்கள் யோசிப்பார்கள். அது வெறும் டாக் ஷோ மட்டும் இல்லை, தமிழ் சமூகத்தை எஜுகேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம். இன்னும் சொல்லப்போனால் பலரும் இதுவரைக்கும் பேசா பொருள்களை பேச வைத்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எஜுகேட்டிவ் ப்ரோக்ராமாக தான் நான் அதை பார்த்துருக்கேன். நீயா நானாவில் விவாதிக்கப்பட்ட பல தலைப்புகளை தமிழ்நாடே விவாதித்திருக்கிறது, தமிழ் கூறும் நல்லுலகே விவாதித்திருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு கன்வென்ஷனான டாப்பிக்கையும் அவங்க எடுத்ததே கிடையாது. பொதுவாக பட்டிமன்றம் அல்லது சொற்பொழிவுகள் இதுக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 10 தலைப்புகள் தான் இருக்கும், 20 தலைப்புகள் தான் இருக்கும். அதுதான் எல்லோரும் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் விவாதிக்க முடியுமா, இதையெல்லாம் பொதுவெளியில் பேச முடியுமா என்று நாம் யோசிக்கக்கூடிய தலைப்புகளை எல்லாம் துணிச்சலாக எடுத்து ஒரு பேசிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நீயா நானா. அதற்கு பிறகு அது போன்ற பல ஷோஸ் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அதனுடைய இடத்தை யாருமே தொட முடியலைங்கிறது ஒரு உண்மை. இன்னொரு விஷயம், அவர் ஊடகத்துறையில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பங்கு என்பது எவ்வளோ பிரம்மாண்டமானது என்பது இந்த துறையில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். பர்சனலாக ஒரு விஷயமும் நான் அவரை பற்றி சொல்லணும், அது ரொம்ப முக்கியமானது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அதையும் சொல்ல முடியும். சென்னையில்
இன்றைக்கி நான் யாராக இருக்கணும் அல்லது தமிழ்நாட்டில் நான் யாராக இருக்கணும், அதுக்கு 3 பேர் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. முதல்ல நான் சென்னைக்கு வந்தப்போ சுஜாதா, ரைட்டர் சுஜாதா தான் எனக்கு வந்து ஒரு பப்ளிஷராக எழுத்தாளனா நான் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான எல்லா கிரவுண்டையும் அவர் உருவாக்கி கொடுத்தார். அதுக்கு அடுத்து நான் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் நக்கீரன் கோபால். அவர் அன்றைக்கி வந்து இங்கே பேசினார். நான் அதில் எழுதின நக்கீரனில் 2 வருடங்கள் எழுதின அந்த காலம், அதுதான் கலைஞர் அவர்களை என்னை கவனிக்க வைத்தது. அதுதான் நான் அரசியல் வருவதற்கான கதவுகளையும் திறந்தது. ஆனால் ஒரு சிறு பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், சில 100 பேர் மட்டுமே படிக்கிற ஒரு பத்திரிகைகளில் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் எப்படி நக்கீரன் மாதிரி ஒரு பத்திரிகை வரைக்கும் போக முடிஞ்சுது, அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர் வரைக்கும் எப்படி போக முடிஞ்சுதுன்னா, இது 2க்கு இடைப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதுதான் ஆண்டனி சார். நீயா நானாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் முதல்ல என்னை கூப்பிட்றாங்க. நிறைய தமிழ் எழுத்தாளர்களை வெகுசனத்திற்கு அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சி அது. உதாரணமாக ஒரு சின்ன ரைட்டராக இருப்பார், ஒரு கவிஞராக இருப்பார், ஒரு ஆய்வாளராக இருப்பார், சிறுகதை ஆசிரியராக இருப்பார். அவர் தான் வாழ்நாளில் ஒரு வெகுஜன மீடியாவில் வந்து பேசுவோன்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், என்ன எங்கள் உயிர்மை கேட்லாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் கெஸ்ட்லாம் கூப்பிட்றீங்களான்னு. அந்தளவுக்கு ஒரு இலக்கியம் அல்லது இலக்கியத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய சில 100 பேர்களுக்கு தெரிஞ்ச முகங்களை லட்சக்கணக்கானோரிடம் போய் கொண்டு சேர்த்தது நீயா நானா தான். இது ஹிஸ்ட்ரியை வேறு யாருமே வந்து மறுக்கவும் முடியாது. அப்படி ஒரு ரோலை வேறு யாருமே ப்ளே பண்ணவும் முடியல. தமிழுக்காக சிந்திக்கக்கூடியவன், தமிழ்நாட்டிற்காக சிந்திக்கக்கூடியவன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அவனையெல்லாம் கொண்டு வந்து அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் ஒருவன் தான் நான். ஆனால் நான் அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அப்போது திரும்ப என்னை அவர் இன்வைட் பண்ணார். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஷோவில் வருவேன். உங்களுக்கு தெரியும், நீயா நானா மாதிரி ஷோவில் ஒருத்தர். இன்றைக்கி கூட நான் எவ்வளவோ மீடியாவில் இருந்தால் கூட உங்களை நீயா நானாவில் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ சமீப காலங்களில் வந்து நம்முடைய அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ்னால வந்து அதிகமாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க முடியல. ஆனால் இப்போவும் அந்த ஞாபகத்தோடு என்னை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க, அதோடு வந்து என்னை வந்து பேசக்கூடியவங்க இருக்காங்க. சார் நீயா நான் நம்ம 2 வருஷமாக பேசவே இல்லையே, எதை சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பழைய ஷோ சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராமோட எஃபெக்ட்டுங்கிறது அது வருஷங்களை தாண்டி கூட இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இந்த 3 பேர் தான் மீடியாவில், பொலிட்டிக்கல் லைஃப்பில், இலக்கிய வாழ்க்கையில் சுஜாதா, ஆண்டனி சார், நக்கீரன் கோபால், இவங்க 3 பேர் தான் உருவாக்குனாங்க. யார் ஒருத்தர் அவனுக்கு என்ன திறமை இருக்கலாம், சிந்தனை இருக்கலாம், ஆனால் வழிகாட்டுவதற்கும் கைதூக்கி விடுவதற்கும் ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் இருந்தால் தான் மேலே வர முடியும். நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஒன்று தான், என்னால் இயன்ற வரைக்கும் அந்த ஸ்பேஸை நான் மற்றவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். என்னுடைய பதிப்பகத்தின் மூலமாகவும் என்னுடைய மற்ற செயல்பாடுகளின் மூலமாகவும் நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன்னா இந்த ஒரு விஷயம் தான் கற்றுக் கொடுத்தேன். இவங்க எனக்கு என்ன ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தாங்களோ அதில் ஒரு சிறு பங்கையாவது நான் மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிறது. அந்த வகையில் சென்ற வருடமும் இந்த பயிலரங்கின் நிறைவு நாளில் ஆண்டனி சார் வந்து பேசினார். இந்த வருஷம் அவர் கண்டிப்பாக வரணும்னு எனக்கு ஒரு சென்டிமெண்டலாக ஒரு ஃபீல் இருந்தது. இந்த அரங்கம் புதுப்பிக்கப்பட்டு அன்றைக்கி திறப்பு விழா அப்போ வந்து அன்பில் மகேஷ் சார் வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்கிட்ட ஒன்று தான் சொன்னார், இந்த அரங்கம் முழுக்க இளைஞர்களுக்கு பயன்படுத்தக்க வகையில் இருக்க வேண்டும், அதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்றார். இன்றைக்கு அவருடைய அந்த ஒரு அறிவுறுத்தலின்படி இன்று நாம் 14 நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம இதை நடத்தியிருக்கோம். அதனால் இந்த நாளினுடைய நிறைவு நாளினுடைய முதல் உரையாக இன்றைக்கு நம்முடைய பேரன்பிற்குரிய ஆண்டனி சார் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். 14 நாட்கள், 14 துறைகள். நான் துறைகளை தான் முதல்ல படித்தேன். இந்த துறைகள் கண்டெம்பரரியானது, சமகாலத்தில் உங்கள் எல்லாருக்கும் தேவைப்படும் துறைகள். இந்த ஊடகத்துறையில் பல்வேறு பிரிவுகளை அதில் உள்ளவர்களை கூப்பிட்டு உங்களை போன்ற ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது ஒரு பெரிய வேலை. தொடர்ந்து அதை திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாங்கள் உண்மையிலே எப்போதுமே யோசிப்போம், இதுலேருந்து ஒரு 10 ரத்தினங்கள் கிடைத்தால் போதும் எங்களுக்கு. நாங்கள் எப்போதும் ஆள் எடுக்கும்போதே ஒரு 100 பேர் எடுத்தால் 10 ரத்தினம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சா போதும் அதுலேருந்து. ஸோ அப்படி அந்த ஒரு முயற்சிக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, மக்களுக்காக உழைக்கிறதுல வந்து ஒரு திருப்தி, அந்த 10 பேர் இதன் வழியாக வந்தாங்கன்னு சொல்கிறது. ஆனால் அதற்கான ஒரு உழைப்பு,
அதை தொடர்ந்து திரு மனுஷ்யபுத்திரன் அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க, சைலண்ட்டாக செஞ்சிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அவர் பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், தமிழ்நாட்டில் இல்லை, ஒருவேளை உலகத்தில் எப்படி தான் இருக்கும், ஓப்பனாக ஒருத்தரை பாராட்டுவது என்பது ரொம்ப கஷ்டமானது. அதை தமிழ் சூழலில் வந்து பெரியார் தான் முதல்ல வந்து உடைத்தார். ஒரு வகுப்பு வந்து சுமாரான பாடகர்களை பிடித்து, இவர் வந்து சங்கீத சாம்ராட், இவர் வந்து நிறுத்திய சூடாமணி, இவர் வந்து சில்வர் டங்க் அப்படிலாம் சொல்லும்போது பார்த்தார். பெரியார் மட்டும்தான் இதுக்கு நேர் எதிராக இருந்தார். இவர் தான் பச்சை தமிழன், இவரை போட்டிட்டுப்பார், இவர் தான் தமிழர், இவர் தான் சிவாஜி, வீர சிவாஜி, இவர் தான் பேரறிஞர், இவர் தான் தென்னாட்டு பெருநஷ்டம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம். நீ என்னடா சொல்கிறது, நான் கொடுக்குறேன் உங்களுக்கெல்லாம் பட்டம். அது உண்மையான அன்புடன் அந்த அவர் கொடுத்த அந்த பட்டங்களில் வந்து அது ஒரு உண்மையான அன்பு. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் பேரை வந்து நம்ம சிவாஜிங்கிறத தாண்டி உச்சரிக்கவே முடியாது. அது கலைஞர் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இது ஒரு மரபு, தமிழ்நாட்டில் தோன்றிய மரபு. தமிழர்களை, சக தமிழர்களை பாராட்டுவதும் அவர்களுக்கு உயர்ந்த பட்டங்களை வலித்து ஒரு 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 இடத்துக்கு மேலே தள்ளுவதும் தலைவர்களுடைய பாங்கு. நான் அல்லப்பா இவங்கெல்லாம் கூட அப்படின்னு சொல்லுது. இந்த பாங்கை நீங்களும் பின்பற்றணும்னு நான் வேண்டுகிறேன். ஓகே, தலைப்பு ஊடகப் பணியில் திரைக்கு பின்னே. நான் என்னுடைய லைஃப்லேருந்து சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். எப்போதுமே ஒருத்தர் லைஃப்பில் நடக்கிறது மற்றவருக்கு நடக்காது. என்னுடைய லைஃப் என் தம்பிக்கு கூட நடக்காது. ஆனாலும் ஆங்காங்கே அப்படி தொட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதன்முறையாக அந்த ஊடகத்துக்கு வரும்போது ஒருத்தர் என்னை பார்த்து ஒன்று சொன்னார். நான் வந்து அப்போ பாட்டா ஷூ போட்டிருந்தேன். அவர் பேர் ராம்ஜி, என்னுடைய மென்டார். அவர் சொன்னார், என்ன பாட்டா ஷூ போட்டிருக்கீங்க, யூ ஸோ அவுடேட்டட். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பாட்டா ஷூ போட்டுருந்தா அவுடேட்டடா? அவர் தான் சொன்னார், நீங்கள் ரெட் டேப் போடணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ரெட் டேப் போடணும்னு சொல்லி எனக்கு அது ஆச்சரியம். ஷூ போடுறது, ஹீ சேஸ் ஷூ மேக்ஸ் மேன். ஷூ போடுவதே ஒரு வளர்ந்த அடையாளம். எனக்கு அது ரொம்ப ஷாக். அது எவ்வளோ சென்சிட்டிவானது தெரியுமா? அதில் ஒரு சின்ன உள்ள ஒரு சிறு ஒரு மண் துகள் இருந்தால் கூட உங்கள் கால் வந்து அந்த டே வந்து சாப்பிட்டுடும். இட் டிஸ்டர்ப்ஸ் சச் அ மைன்யூட் ஒன். அது ஒரு இன்ஜினியரிங். நீங்கள் அதை அணிய அது ஒரு இன்ஜினியரிங். ஷூ அணிவது ஒரு ஷூவுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் ஒர்க் மாதிரி இருக்கும். சில ஷூ போட்டு போது கொஞ்ச நாளில் பிடிக்காது. உங்கள் காலுக்கு அந்த இன்ஜினியரிங் ஃபிட் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அவர் என்னுடைய ஷூவை சொல்லலை, எல்லா விஷயத்திலும் நான் மாடர்னாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இட்ஸ் நாட் மை ஷூ. ஷூங்கிறது வேறு, அது ஒரு இட் மேக்ஸ் மேன்கிறது ஒரு உலக வார்த்தை. நீ என்ன அவுடேட்டடில் நின்றுட்ட, இன்னும் பாட்டாலில் நின்றுட்ட, நீ ஏன் ரெட் டேப்புக்கு வரல அப்படின்னு சொல்கிறது வந்து, நீ ஏன் நவீனமாகலை, என்னுடைய சிந்தனையே இன்னும் நவீனமாக இல்லை அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு ஃபஸ்ட் டைம் ஐ ஷாக்ட். அண்ட் அவர்கிட்ட ஒரு குணம் உண்டு. நாங்கள்லாம் வந்து அப்போ படிச்சுட்டு வந்திருக்கும்போது ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நல்லக்கண்ணு ஐயா அவர்களை கூப்பிட வேண்டும், இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு தலைவரையோ ஒரு ஆக்டிவிஸ்டையோ நாங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவர் எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் ஒரு புது ஆளை சொல்லுவார். இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெண் ஆக்டிவிஸ்ட், ஷி ரிசைட்ஸ் அட் ராஜபாளையம், நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க அப்படி. நாங்கள்லாம் வந்து நல்லக்கண்ணு ஐயா, தியாகு எழுதியிருக்கிறார், நக்கீரன் சார், இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு சொல்லார், இந்த ஊரில் இப்படி ஒரு பொண்ணு இப்படி ஒரு ஆக்டிவிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை இப்படி ஒரு செயல்பாடு பண்ணிக்கிறேன், அவங்கள கூப்பிடுங்க அப்படிம்பார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதற்காக இன்னொரு நாள் எனக்கு ஒரு ஷாக் அடிச்சு. அவர் கூட போகும்போது நல்லக்கண்ணு ஐயா வர்றாரு, என் கூட இந்த திரு ராம்ஜி அவங்க இருக்கிறாங்க. நல்லக்கண்ணு ஐயா வந்து அவர் கையை பிடிச்சிட்டு, ராம்ஜி ரொம்ப நன்றி ராம்ஜி, நீங்கள் தான் என்ன முதல்ல மீடியா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதாவது நாங்கள் சொன்ன எல்லாரையும் அவர் தான் முதல்ல மீடியா கூப்பிட்டு வந்திருக்கிறார். நாங்கள் யாரெல்லாம் வியந்து வந்து படித்துட்டு வந்து சார் இவருங்க கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்கிறவங்களை எல்லாரையுமே அவர் முதல்ல கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் அதோடு நிற்கவில்லை. அவர் அடுத்த ஷூக்கு போயிட்டார். அவர் சொல்கிறார், இப்படி ஒன்று நடக்குது, இதை நீ பார்த்தியா, இப்படி ஒன்று நடக்குது நீ பார்த்தியா.
ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம், இது எனக்கு ஒரு உந்து சக்தி. எப்படின்னா, தமிழில் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு மாடல் இருந்துச்சு, சென்னை சென்ட்ரிக்காக இருக்கிற, பெயர் சொல்வதில் தவறில்லை, ரொம்ப ஈஸியாக கால் பண்ணிடலாம், ஃபோன் பண்ணோன்னா வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எப்போதுமே டெலிவிஷனில் சில பேர் மட்டுமே வருவாங்க. டாக்டர்னால் இவங்க தான் வருவாங்க. திரு ஞானி வருவார், டாக்டர் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க, இவர் தான் இதய மருத்துவர், இவர் வருவார். இப்படி ஒரு செலக்டட், அவங்க தான் பெருவாரியான பத்திரிகையில் இருப்பாங்க. அது ஒரு சென்னை சென்ட்ரிக், அவங்கள மட்டுமே கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து இந்த ராம்ஜி சொன்னது தான் அழுத்தமாக தோணுச்சு. இல்லை, நான் கூப்பிட போகிறேன், குன்னிமுத்துன்னு ஒரு நாவல் ஒருத்தர் எழுதியிருக்காரு கன்னியாகுமரியில், அவரை நான் கூப்பிட போகிறேன், குமாரசெல்வாவை கூப்பிட போகிறேன், நான் ஒரு 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 பெண்மணி எழுதியிருக்கிறாங்க அவங்கள கூப்பிட போகிறேன், ஷாலினியை கூப்பிட போகிறேன், மனுஷபுத்திரன் சாரை கூப்பிட போகிறேன், மகுடேஸ்வரன் சாரை கூப்பிட போகிறேன். லைனாக அந்த 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 உணர்வு எங்கேருந்து வந்துச்சுன்னா, இவங்க சென்னையில் ஒரு சென்டர் ஆஃப் பீப்புள். பிகாஸ் அதுக்கு ரொம்ப ஈஸி என்னென்னா, ஃபோன் பண்ணோன்னா அவங்க வந்துடுவாங்க. அவங்க மீடியா ஆக்சஸ், அவங்க மீடியா எப்படி செயல்படுதுன்னு தெரியும். மீடியாவில் எல்லாத்தையும் பேசி ஒரு 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 வகையான ஒரு சின்ன கான்டாக்ட் இருக்கும், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். இது எதுவுமே வெளியே உள்ள யாருக்குமே தெரியாத போது அந்த கதவை திறக்கிறது தான் எங்களோட வேலை. கால் யாரை வேணாலும் கூப்பிடுவோம். ஸோ இது இந்த மாடலை உருவாக்கின பிறகு என்னுடைய டீமில் நேற்று கூட பார்த்தேன், என்னுடைய ஷோவில் ஒரு புதிய எழுத்தாளர் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க, நிபுணமதி. அண்ட் ஷீ கேம் ஃப்ரம் செஞ்சி, விச் இஸ் எனக்கே நல்லது. செஞ்சிலேருந்து அவ்வளோ அழகான தமிழோடு இருந்துச்சு. ஏன்னா நம்ம வட தமிழ்நாட்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கலாம், டக்குன்னு மாற்றிட்டாங்க அவங்களுடைய பேச்சு. ஒரு எழுத்தாளரின் பேச்சு அந்த சமூகத்தை, அந்த ஏரியாவுடைய நிலப்பரப்பை, அதனுடைய கண்ணாடியை காட்டுது. எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்குற அமைந்த நல்ல தமிழ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு சிறு மாடல் எனக்கு வந்து இவ்வளோ பேரை கூட்டு வர்றதுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த துறையில் வரும்போது நான் உங்களை டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுது, வட இந்தியாவில் இதே மாதிரியான ஒரு மீட்டிங் ஏற்படுத்தியிருந்தா அது பெருவாரியாக சமூகத்தில் வளர்ச்சி அடைந்த, சமூகத்தில் வசதியான, சமூகத்தில் உயர் வகுப்பை சேர்ந்த, சமூகத்தில் மேல்தட்டை சேர்ந்த நிறைய ஆங்கிலம் பேக்ரவுண்டில் உள்ள வட இந்தியாவினுடைய ஊபர் அர்பன் பீப்புள் வந்திருப்பாங்க. மீடியா சார்ந்த ஒரு மீட்டிங் அப்படின்னா அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படியே டவுன் சவுத்தில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே ஃப்ரம் வேரியஸ் பேக்ரவுண்ட், அதீதமாக ரூரல் பேக்ரவுண்ட், அதீதமாக முதல் தலைமுறை பேக்ரவுண்ட், இது இங்கே ரொம்ப வந்திருக்காங்க. நீங்கள் வந்து டெலிவிஷன் மீடியா எடுத்து பாருங்கள், புதிய தலைமுறை ஆல் த சேனல் எடுத்து பாருங்கள், என்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களை மாதிரி ஆளுங்க. இந்த ஜனநாயகம் இருக்குல்லே, இது ரொம்ப ரொம்ப அற்புதம். இது மக்கள் ஜனநாயகம். அந்த பழையது முடிஞ்சிடுச்சு. சென்னையில் திரும்பியும் ஒரே கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ். அந்த ரிப்போர்ட்டர்லாம் நாங்கள் வந்து படிக்கும்போது ஒரு சின்ன ஆச்சரியமான தகவல் எங்களுக்கு கிடைச்சிது. அதை செய்தவர் வந்து என்னுடைய நண்பர் சாய்ராம். அவர் சொன்னார், நீங்கள் பழைய பத்திரிகை எல்லாம் எடுத்து பாருங்கள், 80களுக்கு முன்னால் இல்லை 80களில் எல்லா பத்திரிகையினுடைய பெருவாரியான செய்திகள் ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஒர்க். இந்த நடிகை இந்த கடையில் காஞ்சிபுரம் புடவை வாங்குவார், இந்த நடிகை வீட்டில் வந்து அரிசி சேமித்து வைக்கிறார், ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்க, எல்லாமே பிஆர் ஒர்க். 90% பத்திரிகை பிஆர் ஒர்க்கில் நடந்திருக்கு. எதுவுமே செய்தி அல்ல. செய்தியாக தொடங்கியது உண்மையில் சொன்னால் பார்ட்டிசிபேட்டரி ரிப்போர்ட்டிங் ஆர் மாணவர் பத்திரிகை திட்டம் மூலம் வந்த ஜூனியர் விகடன் வந்த பிறகு ஒரு ஸ்பர்ட் நடந்துச்சு தமிழில். ஜூனியர் விகடன் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுதல். அது இந்த டெமோக்ராஃபை மாற்றிச்சு, அது பத்திரிகையாளர்களுடைய முகங்களை மாற்றியது, அது சமூகத்தினுடைய டவுன் சேர்ந்த பிள்ளைகளை உள்ளே கொண்டு வந்தது. அவைகள் எல்லாம் ஒரு பத்திரிகை. அதுக்குள்ளே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அதிகம் வந்தது. ஆனால் அது அடித்த அலை, அது விற்ற விற்பனை, அதுக்கு அடுத்து அது வந்து ஆனந்த விகடனை மாற்றிடுச்சு. அது ஒரு பெரிய எப்படி நீயானா பற்றி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மாணவர் பத்திரிகை திட்டம் ஆர் ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், இதிலெல்லாம் ஒரு அலை ஒன்று நடந்துச்சு. இந்த அலை 90களுக்கு அப்புறம் நடந்துச்சு. இதில் வந்து ஒரு குறைபாடு உள்ளது. என்ன குறைபாடு அப்படின்னு சொன்னால், எப்போதுமே லெஸ் ப்ரிவிலேஜ்ட், என்ன சொல்லுது, ரூரல்லேருந்து வர்ற ஒரு பிள்ளைங்கள்ட்ட வந்து நிறைய கூட்டமாக வரும்போது டெமோக்ரஸியினுடைய வீக்னஸில் ஒன்று வந்து அதனோட தரம் கொஞ்சம் குறையும். இவங்களால ஒரு ஹேபிடேட் பத்திரிகை தொடங்க முடியாது, இவங்களால மெட்ரோப்ளஸில் எழுத முடியாது, இவங்களால சிஏ கான்ஃபெடரேஷன் போக முடியாது. ஒரு குறை இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய டெலிவிஷனில் ஒரு யூடியூபுக்கும் டெலிவிஷனுக்கும் இடைப்பட்ட தளத்தில் போய் அது மாட்டிக்கிச்சு.
ஏன்னா இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யூடியூப்பில் இருக்குது. இவங்க யூடியூப்னோட மாடலை பார்த்து அப்படியே டெலிவிஷனுக்குள்ளே கொண்டாடுறாங்க. இந்த குறைபாடு ஜனநாயகத்தினுடைய பிரச்சனை. ஜனநாயகத்தில் பெருவாரியான மக்கள் வரும்போது இப்படி தான் வரும். இதை திட்டலாம் முடியாது. பாருங்கள் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்க முடியாது. அந்த இன்க்ளூசிவில் இப்படி தான் வரும், இப்படி தான் செய்திகள் இருக்கும். இதை நீங்கள் மாற்றுவதற்கு அவங்களுக்கு சில மென்டார், சில அவங்களுக்கான வாசிப்புகளை, அவங்களுக்கு ஒரு 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 வழிகாட்டுதலை காட்டுவதற்கு தான் திரு மனுஷபுத்திரன் சார் மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஒர்க் நடத்துகிறாங்க. நான் நம்புகிறேன். இந்த புற்றீசல் போன்ற வேகமாக செய்தி தரணுங்கிற ப்ரெஷர் உள்ள இந்த யூடியூப் தனத்தை பொது சமூகத்துக்குள்ளே கொண்டு வருவோம், பொது சேனலுக்குள்ளே கொண்டு வரும்போது அதில் நம்ம எங்கே பாதிக்கப்படுறோன்னா, எது மைய செய்தி, இன்றைக்கு மைய செய்தி என்ன அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. எது மையமாக இன்றைக்கு தமிழ்நாடு பேசணும் அப்படின்னா இன்றைக்கி யாருக்குமே தெரியும். ஏன்னா அது யூடியூப்பில் ஏதோ ஒரு கண்டென்ட் இன்றைக்கி வைரல் ஆயிரும். ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயம் வைரல் ஆகும். அப்போ கிறுக்குத்தனமான அந்த விஷயந்தான் அன்றைய மைய பிரச்சனை ஆயிடும். டெமோக்ரஸி ஆகும்போது வர்ற சிக்கல்கள் இது. பொதுமக்கள் அதை பார்க்குறான். பொதுமக்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஐயா இன்றைக்கி நடந்திருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு மைய பிரச்சனை, இது சார்ந்த ஒரு விவாதம் வேணும் அப்படி சொல்ல முடியாது. அவன் வேறு ஒரு வைரல் விஷயம் பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் வந்திருக்க ஒரு சூழலில் ஒரு பிரச்சனை மையமாக இன்று தமிழ்நாடு இதை தான் கேட்க வேண்டும், இன்று தமிழ்நாடு இதை தான் பார்க்க வேண்டும் என்று ஊடகத்தில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவங்க எதை பார்ப்பாங்கன்னே சொல்ல முடியாது. நம்மளாம் அது பின்னால் ஓட வேண்டிய சூழல் இருக்குது. இதிலிருந்து நீங்கள் விடுபடுதல் தான் முதல். இது பத்திரிகை துறையிலேயோ மற்ற ஊடகத்திலேயோ எந்த ஊடகத்தில் வரும்போதும் நீங்கள் இந்த வைரல்கள் பின்னால் ஓடுவதற்கு பதில் நீங்கள் உங்களை ஒரு ப்ரொஃபஷ்னலாக மனிதக்குள் நினைக்கணும். இந்த துறைக்குள் வரும்போது ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட போய், சார் நான் கொஞ்சம் இஞ்சி சாப்பிடலாமா, கொஞ்சம் நல்லா இருக்குது, அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் இஞ்சி சாப்பிடலாம், அவர் உடனே கோச்சுக்குவார். ஏன்னா அவருடைய மைண்டில் நான் ஒரு ஆங்கில அலோபதி படித்தவன், ஏன்ட்ட நீ பேசலாமா இதை அப்படின்னு அவருக்கு வரும். ஏன்னா ஹி திங்ஸ் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபெலோ, நான் ஒரு ப்ரொஃபஷனல், என்னுடைய துறையிலேருந்து தான் அவனுக்கு கொடுப்பேன். நாமளும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கே அவர் மேலே டாக்டர்னாலே. ஏன்னா அவங்க தங்களுடைய அந்த டெக்கோரத்தை மிக ஸ்ட்ராங்காக, நான் ஒரு ஆங்கில மருத்துவத்துறை சார்ந்த இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸ்ட்ரைட். அதில் இருக்குது ஆப்போசிட்டில், அதெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க துறையில் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க நம்புகிறாங்க நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபெலோ. இதுதான் ஒரு ஜேர்னலிசம், இதுதான் ஒரு சினிமா தயாரிப்பாளர், சினிமா இயக்குனர் அல்ல. நான் ஒரு துறை சார்ந்த மனிதன். நான் வைரல் பின்னால் போக மாட்டேன். நான் ஒன்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் நீயானலில் வர்ற டைட்டில் எல்லாமே முதல்ல யோசிக்கிறதே வைரலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம். நாங்கள் சொல்லுது வைரல் உனக்கு, நான் ஏன் உனக்கு சொல்லணும்? நான் என்ன பொதுமக்களா? நான் ரோட்டில் போகிறவனா? நான் சினிமா பார்த்து கை தட்டுறவனா? சினிமா இயக்குனர் சினிமா பார்க்குற மாதிரி நடிகர்களை பார்த்த உடனே சார் உங்கள் படம் தான் சார் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் சினிமா இயக்குனர். அவன் ஒருத்த முகத்தை பார்த்துன்னு சொல்லி எனக்கு நடிக்க வைக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. மிர்னால் சென் சொல்லியிருப்பார், மிதுன் சக்கரவர்த்தியை பார்க்கும்போது காலேஜில் நான் மிதுன் சக்கரவர்த்தியை பார்த்துட்டு நடிக்க அனுப்பிச்சேன். ஏன்னா அவன் எல்லா பெண்கள்கிட்டையுமே ரொம்ப ஒரு வலிஞ்சு பேசியிருந்தான். ஒரு விவஸ்தையற்ற தன்மை நடிகர்களுக்கு வேண்டும். எல்லோரிடமும் டக்குன்னு பழக, மற்றவங்களால் அப்படி டக்குன்னு பழக முடியாது. ஒரு விவஸ்தையற்ற, ஒரு வெட்கமற்ற ஒரு கேரக்டர் வேணும். இதுதானே நம்ம பார்க்கணும். நமக்கு அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். இயக்குனராக நீங்கள் நினச்சிங்க அப்படி தான் பார்க்கணும். நீங்களும் ஃபேனாக இருக்கக்கூடாது. ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணும். ஐம் நாட் அகேன்ஸ்ட் தட் மீடியம். ஆனால் அது பீப்புள் ஃபோரம். பீப்புள் ஃபோரத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த துறையில் வந்திருக்கிறேன், நான் ப்ரொஃபஷனலாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறு தகவல் கூட சொல்லலாம். நாங்கள் சும்மா கூட உருவாக்கணும். ஹியூமன் ஸ்டோரிஸ்னு எழுதுகிறவங்க கூட வரலாம். நான் ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் பதிவு பண்ணுவேன். நான் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி மட்டுமே எழுதுவேன். நான் ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றி மட்டுமே எழுதுவேன். இப்போ என்ன ஸ்பெஷலைஸ்ட் ரொம்ப வந்துட்டுருக்குது. நான் ரொம்ப அழகியல் சார்ந்த பெண்கள் வாங்க வேண்டிய பொருள் மட்டும் சென்னையில் என்ன கடையெல்லாம் இருக்குதுன்னு எழுதுவேன். அதில் ஒரு நேர்மை உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் உண்மையிலே எஸ்தட்டிக் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இல்லை உங்களுக்கு உண்மையிலே அதில் நீங்கள் இன்னொருத்தருக்கான பிராண்டாகவோ அதை பயன்படுத்தவோ கூடாது. அவ்வளோதான். நீங்கள் ஒரு அடிப்படை அறம் இந்த துறையில் இருக்குது. இந்த துறையை பற்றி எப்போதுமே ஊடகம் சார்ந்த நான் சினிமா, டெலிவிஷன் எல்லாத்துலேயும் நான் பார்த்த ஒன்று, இதனோட மைய வெற்றியில், இதனோட மைய தரப்பில் அதிகபட்ச நேர்மை உள்ளது. மைய தரப்பில் அதிகபட்ச நேர்மை உள்ளது.
வெளியெல்லாம் சொல்லுவாங்க செக்கு வராது, ஏமாற்றுவாங்க. இந்த துறை அதிகபட்ச நேர்மையுடனுடையது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதில் உள்ள யூனியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஒரு பேமெண்ட் தராமல் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ரிஸ்க் எடுத்துக்கலாம் சார், அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் அந்த 24 யூனியனும் உங்களுக்கு கையெழுத்து போட்டு தந்து பேமெண்ட் செட்டில்டு அப்படின்னு சொன்னால் தான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். எனக்கு செக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் இங்கே நடக்காது. நீங்கள் இந்த திரைத்துறையின் வெளியே அதன் ஓரத்தில் நடக்கும் விளிம்பு நிலையில் உள்ள திரைப்படங்களில் சேர்ந்து இருக்கலாம், ஆனால் மையத்தில் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா மையமான ஒரு வணிகம் 1000 கோடிகள் புரளும் ஒரு வணிகத்தில் நேர்மை இருந்தால் மட்டும்தான் அது புரளும். அந்த இயக்குனர், அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள், அவங்களுடைய ஒரு நேர்மையின் அடிப்படையில். நான் வெற்றியாளர் இந்த ஊடகத்துறையில் என்னை சுற்றி எனக்கு மேலே உள்ள நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களோட அடிப்படையில் கடுமையான நேர்மையை பார்த்துருக்கேன். வெற்றியாளர் எல்லாத்தையுமே இந்த துறையில் நான் பார்த்துருக்கேன். அது நக்கீரன் சாரை கூட இருக்கலாம். சும்மா ஒரு இதுக்கு சொல்லலாம். அவருடைய துறை வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒரு லே அவுட் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தார். அதுலேருந்து இதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கடும் முயற்சி, இது தனி மனிதராக. இது சரி இப்படி இருந்தால் வந்துடலாமா அப்படின்னா வரலாம். ஏன் வரலாம் அப்படின்னா, நீங்கள் மும்பை திரையுலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். அதில் வந்து ஒரு சில மேல்தட்டுக்காரங்க மட்டுமே இருப்பாங்க. அது காந்தான் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்புகள். யூபியை சேர்ந்த மேல்தட்டு முஸ்லீம்ஸ், யூபியை சேர்ந்த மேல்தட்டு வகுப்புகள், ஆர் ராஜஸ்தான், ஆர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள், ஆர் குறிப்பாகவே பாகிஸ்தான், பஞ்சாப், முல்தான் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து இந்தியாவில் வந்து நீண்ட இந்தியாவிலே இருக்கிறவர்கள், அன்றைய இந்தியா, அதை சார்ந்த குடும்பங்கள், கபூர் ஃபேமிலிஸ், இந்த மாதிரி சில குடும்பங்கள், சில பணக்காரர்கள், மிக அழகானவர்கள், வாலிப்பானவர்கள், அவர்களுக்கு எதிராக மகாராஷ்டிரன்ஸ் நிற்கவே முடியாதுங்க. மகாராஷ்டிரன் நம்மளை போன்றவர்கள், கருப்பானவர்கள், அவங்களால வந்து அந்த 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 அழகு முன்னால், அந்த அந்த கரிஷ்மா முன்னால் இவங்க வந்து, நான் நிறைய மேடைகளை பார்க்குறேன். ஒரு மராட்டி நடிகர் அவங்கள வந்து ஒரு பவ்யமாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு படத்தை வந்து அவங்களே ஓட வச்சுருவாங்க. நிறைய ஒரு மராட்டி படத்தை மட்டும் ஒரு சோஷியலாக பேசினா அதை ஓட வச்சுட்டு ஆமீர் கான் மாதிரி ஆளுங்கள்லாம் அதை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இவங்களும் அதை வந்து தன்னிறக்கத்தோடு அதை அப்படி போயிருப்பாங்க. ஆமாம், இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. நான் கேட்பேன், இந்த படம் உண்மையிலே ஓடிச்சான்னு. அதை சொல்ல அப்படிலாம் ஓடல அப்படின்னு சொன்னேன். இங்கே தென்னிந்தியாவிலே ஒரு படத்தை சொல்லுவாங்க, அது பயங்கரமாக ஓடிச்சு இந்த மராட்டி படம். நான் கேட்பேன், அந்த படம் ஓடிச்சா அப்படி? அப்படிலாம் ஓடலையே. ஒரு பிம்பம் கொடுப்பாங்க. நாங்கள் உங்கள் ஊரில் இருக்கோம் மகாராஷ்டிராவில், ஸோ உங்களுக்கு ஒரு ஆறுதல் தாரோம். அவைகளுக்குள் நீங்கள் நுழையவே முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒன்று இருக்குது. அந்த ஹிந்தி திரையுலகில் ஒரு எக்ஸ்ட்ரா பவர். அது என்ன பவர்னா, இந்தியாவினுடைய பெஸ்ட்டு எங்கே நடக்குது, த பெஸ்ட், அவனை உடனே உள்ளே இழுத்துரும். ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டு, இவர் எங்களுக்கான மேட்சான ஆள், ஏஆர் ரஹ்மான் எங்களுக்கு இணையானவர். கமலஹாசன் உடனே கூப்பிட்டுரு, ரஜினிகாந்த் உடனே கூப்பிட்டுரு. கேரளாவில் அப்படிலாம் ஒன்றும் சுமாராக தான் இருக்கிறாங்க. நேராக சொல்கிறதில்ல, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. தெலுங்கில் ஏதோ ஒன்று நடக்குதே பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. தே சூஸ். பூபேன் ஹசாரிகா அசாமில் இருக்கிறார், கூப்பிட்டுங்க. இளையராஜா, நீங்கள் வந்து இளையராஜா ஹிந்தியில் அவர் மேடையில் பேசுகிற இடத்துல பாருங்கள், அமிதாப் பச்சன் அவருடைய பொக்கையை வாங்கி கையில் நிற்கிறார். ராஜா சார் அப்படிம்பாங்க, மணி சார் அப்படிம்பாங்க, கமல் சார் அப்படிம்பாங்க. எல்லாரையும் சார் தான் சொல்லணும். நம்ம யாராவது சொன்னோமா, அவங்களெல்லாம் சார் சொல்லணும்னு சொன்னோமா? நம்ம அப்படிலாம் மீடியா ஒர்க்கே தமிழர்கள் பண்ணுவதில்லை. அவங்களுக்கு தெரியும் இவர்கள்லாம் சார், இவங்கெல்லாம் சார். விஜய் சேதுபதி சமீபத்தில் ஒரு ஹிந்தி படம் நடிப்பாரோட மீட்டிங்கில் எல்லாரும் அவர் பேசுகிறது அப்படி வியந்து பார்க்குறாரு. அவர் தமிழ்நாடுடைய ஒரு மாடல் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நம்ம பேசுவோம்ல சோசியல் சப்ஜெக்ட்ஸு, அதை பேசும்போது அவங்களாம் அப்படி வியந்து பார்க்குறாங்க. என்ன இப்படி ஒரு ஆள்? அடுத்த நாள்லேருந்து என்னாகும், விஜய் சேதுபதி சார். கரெக்டு தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அவ்வளோதான். நாம் ஒருபோதும் பிஆர் ஒர்க் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் சிறந்தவர்கள், எங்களை விட உயர்ந்த. தமிழில் ஒரு பூக்காரமாட்ட கூட நான் போய் சொல்ல முடியாது, நான் உயர்ந்தவர் போப்பா அப்படின்றாங்க. நீ யாரியா அப்படின்றாங்க. இது ஒரு அற்புதமான, தமிழ்நாட்டில் நடந்த அதி அற்புதங்களில் ஒன்று சுயமரியாதை. அரசியல் கட்சிகளில் வட இந்தியாவில் அங்கே போனால் அவங்க ஜாலியாக சொல்கிறாங்க ஆயாராம் காயாராம். இங்கே வந்து வேஷ்டி கலரை மாற்றுறதுக்கு வெக்கப்படுறாங்க. அக்கம் பக்கம் தப்பாக எடுப்பாங்க. வேஷ்டி கலர் மாறக்கூடாது. இந்த மானம் அரசியலில் சுயமரியாதையை கொண்டு வச்சது வந்து அற்புதம். அது கற்பு மாதிரி ஆயிடுச்சு தமிழ்.
கட்சியை விட்டு மாறுறதுங்கிறது அவமானமாக பாருதான். அந்த தெருவில் வீட்டில் சொன்னப்பா அந்த கட்சிக்கு போயிட்டியாமே அப்படின்னு சொல்லி. வட இந்தியாவில் நீங்கள் குஜராத்தில் ஒரு தடவை வந்து கூட்டமாக ஒரு கம்பெனி அங்கே உள்ள எம்எல்ஏஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போய் கஜரகோலை வச்சிருச்சு. முதலைய அவங்க ஆட்சி அமைப்பு அவளே தூக்கிட்டு போயிட்டாங்க. பணக்காரர் கூப்பிட்டாரு, போயிட வேண்டியதானே, சேட்டு கூப்பிட்டுட்டாரு. மானம் மரியாதை சுயமரியாதை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், காசு தர்றாரு. தமிழ்நாட்டில் அப்படி போயிடவே முடியாது. ரொம்ப ரேராக தான் நடக்குது கட்சி மாறுதல். அது கூட ரொம்ப டிசன்ட், புழுக்கம், எனக்கு இதுக்கு அடுத்த இடம் இல்லை, நான் எவ்வளோ உழைச்சேன் தெரியுமா அப்படின்னு முண்டுதல், வீட்டில் அண்ணன் சண்டை போட்டு போகிற மாதிரி தான் அதிகமாக நடந்திருக்கு. மாறுதல்ங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா இவங்க பார்க்குறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பலம். இது வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், ஏன் உங்கள் ஸ்டேட்லலாம் இந்த அரசியலில் சுயமரியாதை வை, எம்எல்ஏ ஏன் மாறுறான், ஆயாரம்னு சொல்லுங்க. சிஎம்மை பார்த்து சாலு சிமன் பாய்ங்கிறீங்க. சாலுன்னா கெட்ட வார்த்தை. சிஎம்னா அப்படி தாங்க இருப்பார், அங்கே போவார் இங்கே போவாருங்க. இப்படி ஒரு வாதத்தை எப்படி வைக்கிறாங்க? ஸோ இங்கே உள்ள அந்த சுயமரியாதை இருக்கு இல்லையா, இதை வந்து விஜய் சேதுபதி இதை மாதிரியான விஷயங்களை பேசும்போது அவங்க வந்து அப்படி வியந்து புதுசாக. ஆக்சுவலி தமிழ்நாடு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராகனா இந்தியா பொதுவாக மக்கள் நம்பும் எல்லா விஷயத்துக்கு எதிராக ஒன்றை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. கேள்வி கேட்கிறது, மாநில உரிமை கேட்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது வந்து இந்தியாவில் வந்து தமிழர்கள் மேலே பெரும் வெறுப்பு வரணும். என்ன இவனுங்க எப்போ பார்த்தாலும் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வளர்ச்சி, எல்லாருமே வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு இதில் வளர்ச்சி தானே முக்கியம் நமக்கு. அப்படி ஓடி இருக்கும்போது இவனுக்கு மட்டும் என்ன தனியாக பேசிக்கிட்டே இருக்கானுங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் எப்போ வட இந்தியா போகும்போதும் அதனுடைய அதிகார வட்டத்தில் அதனுடைய பொதுமக்களிடம் தமிழர்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்குது. தமிழர்கள் மீது கசப்பே இல்லை. தமிழர்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. அது எப்படி இவங்க ஸ்கோர் பண்ணாங்கன்னு தெரில. தமிழ்ஸ் வந்து அவங்க வெறுப்போடே பார்க்கல. மற்ற ஸ்டேட் இவ்வளோ பண்ணிருந்துச்சுன்னா நம்மளை வந்து அப்படி ஒரு வெறுப்புணர்வுன்னு பார்த்துருவாங்க. ஆனால் தமிழர்கள் அவங்க வந்து தே ஆர் இன்டெலிஜென்ட், தே ஆர் குட் பீப்புள். ஆனால் எங்கேருந்து அதை எடை போடுறாங்கன்னு நான் கவனித்த வரைக்கும் மும்பையிலேயோ இல்லை மற்ற ஊர்லேயோ நான் பார்க்கும்போது அவங்க சக தமிழரை பக்கத்தில் பார்க்க இவங்கெல்லாம் நல்ல ஃபேமிலிஸ், தே ஆர் குட் பீப்புள், தே ஆர் சிவிலைஸ்ட். எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் சொன்னாங்க, மும்பை, அவங்க வந்து காயஸ்த், அவங்க வந்து மும்பையினோட ஒரு உயர் கல்லூரி முதல்வர் சொன்னாங்க, எனக்கு ஒரு தமிழ் வீட்டுக்கு போகும்போது இருக்கிற ஃபீல் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. மற்ற எல்லா ப்ரொஃபஸர் வீட்டுக்கு, ஆனால் தமிழ் ப்ரொஃபஸர்ஸ் வீட்டுக்கு போகும்போது அது அவங்க உலகமே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் குட், தே ஆர் நாட் மோர் அம்பிஷியஸ், தே ஆர் எஜுகேட்டட், அது அகாடமிக் பீப்புள், குட் பீப்புள். இவங்கெல்லாம் சேர்த்து நமக்கு நல்ல பேர் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பேரை வந்து நம்ம தொடர்ந்து காப்பாற்ற வேண்டியது இருக்குது. இது நம்ம செய்வோம், நம்புகிறோம். அதுக்கு சுயமரியாதை ஒரு மையமாக இருக்குன்னு. இந்த மரியாதை, இந்த ஹிந்திக்கு வந்து அந்த கண் இருக்குது, இங்கேருந்து எடுத்துக்கலாம். உபேஷ் நசாரி கூப்பிடுங்க பெஸ்ட் அப்படின்னு கூப்பிடுது. இது வந்து தெலுங்கில் கூட இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட் டைரக்டர் வந்தார்னா அவரை நம்ம கூப்பிட்டுக்கோங்க, ஏஆர் முருகதாஸ் சக்ஸஸ் ஆகிட்டார், உடனே கூப்பிட்டுக்கோங்க. இந்த பாங்கு இருக்குது. இப்போ அட்லீட் வந்து ஷாருக் கான் வந்து ஓகே நீ சொல்லி எப்படி வேணாலும் நினைக்கிறேன். இது வந்து ஈஸி கிடையாது. இது தமிழுக்கு கொடுத்து தமிழினுடைய ஒரு சக்ஸஸ், இந்த ஊடகத்துறை ஆர் சினிமாவுடைய சக்ஸஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு. கேரளாவில் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை கூப்பிட்டாங்களான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும். தமிழுடைய பெஸ்ட் பீப்புளை கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கணும். ஆந்திராவில் கூப்பிடுவாங்க, ஆனால் அவங்க சொல்லுவாங்க தயாரிப்புலாம் நாங்கள் தான், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நாங்கள் தான், நீங்கள் வரணும், டைரக்ட் பண்ணணும், உங்களை வந்து மரியாதை நடத்தும். தமிழ் ஆளுங்க மாதிரி இன்டெலிஜென்ட்டே கிடையாது. உங்களை வந்து நல்ல ஹோட்டலில் தங்க வைப்பாங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தருவாங்க. அவங்க வந்து நீங்களாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வியந்து பார்ப்பாங்க, நீங்களாம் இன்டெலிஜென்ட். தமிழ்நாட்டில் சார் என்ன மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படிமா. ஆனால் நீங்கள் அந்த துறையை வந்து அந்த துறையில் நீங்கள் மிளற முடியாது. அது அவர்கள் ஒரு வகையான கேஸ்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அங்கே நான் கவனித்தேன், ஆந்திராவில் 2 நிறுவனங்கள் மட்டுமே 3300 பள்ளி நடத்துது. 2 நிறுவனம், ஒரு நிறுவனம் 3300 பள்ளி நடத்துது ஆந்திரா முழுக்க, இன்னொரு நிறுவனம் 3300 பள்ளி. தமிழ்நாட்டில் அது சாத்தியமே இல்லை. தமிழ்நாட்டில் நான் நேம் இட், நீங்கள் தமிழ்நாட்டை கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த துறைக்கு வரும்போது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு சீசனில் எஸ்ஆர்எம் பஸ்ஸாக இருந்துச்சு, ஒரு சீசனில் வந்து கேபிஎன் பஸ்ஸாக இருந்துச்சு, ஒரு சீசனில் பர்வீன் பஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ போய் பாருங்கள் ரோட்டில் அவைகளெல்லாம் இல்லாமல் என்னென்னோ பஸ்ஸு போகுது. எல்லாரும் ஊரில் பணம் இருக்கெல்லாம் பஸ்ஸு போட்டுறான். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன பொலிட்டிக்கல் கனெக்ட், ஊழல்லாம் எதிர்ப்பான், அதெல்லாம் கிடையாது. சின்னதாக முடிச்சு வேலை என்ன, தமிழ்நாடு மாடல் அதான், எல்லாருக்கும் பங்கு, எல்லாருக்கும் உண்டு. ஸ்மால் டவுன், பாவூர் சத்திரத்துலேருந்து ஒரு பஸ்ஸு, உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பஸ்ஸு,
ஐ ஹாவ் 2 crores, ஐ வில் இன்வெஸ்ட் இன் இட். எனக்கு ஒரு சேஃப், எனக்கு என் ஊரில் என்னுடைய பொலிட்டிக் அதிகாரத்தில் ஒரு பங்கு இருக்குது, அதனால தான் இதை பண்ண முடியுது. இன்றைக்கி அந்த பழைய அது இல்லை. அந்த மாதிரி ஆந்திரா ஸ்கூல்ஸ் கூட அப்படி உடைக்க முடியும். நம்ம நினைக்கலாம் இந்த செயின் ஆஃப் ஸ்கூல் தமிழ்நாடு ஈஸியாக உடைச்சிரும். அரசியல் அதிகாரங்கள் நினச்சா ஒற்றை செகண்டில் உடைச்சிரும், ஒரு வருஷத்தில் உடைச்சி போட்டுரும். இது டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளை, இது கண்ட்ரோல் பண்ணுது உங்களை அப்படி சொன்னால். ஸோ ஐ திங்க் ஆந்திராவில் வந்து அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, 2 விஷயம் இருக்கணும் ஒரு சினிமா. நாங்கள் வந்து வென் ஐ ஒர்க்ட் இன் பெங்களூர், நான் கவனிப்பேன் அந்த ஊரே வந்து ஒரு ஒழுங்குற அமைந்திருக்கும். அந்த ஊரில் நாங்கள்லாம் வந்து டீ குடிச்சிட்டு நைட்டு ஒரு வாக் போயிட்டு ப்ரோக்ராம் பற்றி பேசிகிட்டு இருந்தால் ஒருத்தங்கம்மா என்னங்க நிற்கிறேன் மேலேருந்து கேட்பார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், ஓ யூ ஸ்டாண்டிங் ஹியர் அப்படிம்பார். நமக்கே பயமாயிரும். இங்கே அப்போ நாங்கள் எங்கே தான் நின்று டீ குடிக்கிறது? ஏன் அது அந்த மாதிரி ஒரு லைஃபே இல்லை. ஆனால் பாம்பேயில் ஆக்சுவலி பாம்பே இஸ் அ வெரி கஸ்மோபாலிட்டி சிட்டி. ஆனால் அப்படி ஒரு லைஃப் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஷாருக்கான் வீட்டு முன்னாலே ஒரு கூட்டமாக நிற்பாங்க, டோலை கடிச்சிட்டே நிற்பாங்க யூபிக்காரனு. எல்லாமே சினிமா துறை சேர்ந்தவங்களாம் நிறைய நிற்பாங்க, ட்ரைனி புதுசாக வந்தவங்க. அது ஒரு கன்ஜஸ்டடான ஒரு பிளேஸ் பாம்பேக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இஸ்லாமியர்கள் வாழும் பிளேஸ். அங்கே நிறைய பேர் வந்து யூபியிலேருந்து இந்த சினிமாவை ஆசிட் வந்து நிற்பாங்க. ரொம்ப நான் வித்தியாசமானவங்களாம் பார்த்துருக்கேன். ஆணும் பெண்ணும் சேர்ந்து ரூம் எடுத்து தாங்குவாங்க. எல்லோரும் இரவு வந்து அவங்க வந்து டோலக் சத்தம், பாட்டு, டான்ஸு, படத்தை பற்றி சண்டை. ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு சண்டை வரும். நம்ம என்னை வந்து ஒருத்தவங்க மடித்தாங்க. அதில் ஐ ஃபீல் அவருடைய தம்பி தான் ஷாருக் கான் அறிமுகப்படுத்தினார். அவர் என்கிட்ட பேசியிருப்போம், உங்கள்கிட்டலாம் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. சண்டையில் நாங்கள்லாம் வந்து சினிமாக்காக சண்டை போட்டிருக்கோம். நீங்கள் எப்போ பேசினாலும் இளையராஜா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் எப்போ ஏஆர் ரஹ்மான் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. தமிழ் சீட்டை அவர் சொன்னார், எனக்கு அது கொஞ்சம் எப்போதுமே உரைக்கும். அவர் எப்போ சொல்லணும், கமல்ஹாசன் தாங்க இந்தியாவிலே. நாங்கள் அப்படி எப்போதுமே சொல்கிறது இல்லை சார். அவர் சொன்னார், ஐ ஃபர்காட் இஸ் நேம், அவருடைய பிரதர் தான் ஷாருக் கான் அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்னார், சார் இளையராஜா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் இந்தியா, ஏஆர் ரஹ்மான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் இந்தியா, பிசி ஸ்ரீராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் இந்தியா. அப்படி தாங்க சொல்லணும். நீங்கள் அது என்னென்னா, நம்ம எல்லாருமே ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து போயிருக்குமா, அவங்களுடைய அந்த அந்த உயர் எத்தனிசிட்டியை பற்றிலாம் எங்களுக்கு ஒப்பீனியனே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது இளையராஜாலாம் தாண்ட முடியாது. அது தெரியுமா, அவருடைய மியூசிக்கல் ஃபிலாசபி தெரியுமா? என்னடா வர்றவெல்லாம் வந்து ஏறி இப்படி பேசுகிறீங்க. அது எனக்கு வந்து ஒரு பாடம். ஓகே, நம்ம ஒரு முக்கியமான ஆள் தான், ஆனால் இவ்வளோ தென்னிசிட்டியெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது எனக்கு அவர் அந்த உரை. ஆனால் தே கேதர் யூ. ஏன்னா அவன் ரொம்ப மேலே இருக்கிறான். மேலே இருக்கிறவனுக்கு ஒரு பாங்கு இருக்குது. அது இந்தியாவில் இப்போ தேவை. நான் எப்போதுமே இந்தியாவில் மேல்தட்டு ப்ரிவிலேஜ் கிளாஸ் அப்படின்னா, இன்றைக்கி நீ ஏழையை பற்றி பேசணும், இன்றைக்கி நீ டெமோக்ரஸியை பற்றி பேசணும். அதனால தான் நேரு பெரிய ஆள். வசதி அடைஞ்ச பிறகு நானும் வளர்ச்சியை பற்றி பேசுகிறது அது என்னுடைய சுய விருப்பம். நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், வளர்ச்சி தாங்க இந்தியா அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுறேன் சார். நான் இப்போ சொல்லணும் எங்கள் ஊரில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் இப்போ சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பள்ளி கல்விக்கும் ஒரு மருத்துவமனைக்கும் செலவு பண்ணிய பிறகு மக்கள் எவ்வளவு திணறுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். நான் இப்போ சொல்லணும் இன்றைக்கி இவ்வளோ ஹோட்டலில் இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம், உண்மையிலே சொன்னால் எப்போ ரொம்ப ஹோட்டலில் கூட்டம் இருக்குன்னா உடனடி சந்தோஷம் அது மட்டுமே தருது. நிறைய கடன் இருக்குது மக்கள்கிட்ட. உடனடி சந்தோஷம் எது தரும்? நீங்கள் ஒரு வீடு வாங்க முடியாது. உடனடி சந்தோஷம் ஒரு கார் வாங்க முடியாது. உடனடி சந்தோஷம் நீங்கள் நினைக்கிற ஒரு வாழ்க்கையை அனுபவம். ஆனால் உடனடி சந்தோஷம் உங்கள் குழந்தைகளுடன் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 3000 ரூபாய்க்கு சாப்பிடும்போது அன்றைய தினம் நீங்கள் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு பார்வை, இதுதான் சரியான பார்வை சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு ஸ்டடி இருக்குது, எப்போ ரொம்ப சாப்பிடுவோம் அப்படி சொன்னால் அது ஒரு அந்த பார்வையை நீங்களாம் கற்றுக்கணும். எல்லாத்துக்குமே இன்னொரு பார்வை, ஒரு சைக்காலஜி பார்வை, ஒரு ஆந்த்ரோபாலஜி பார்வை, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். நீங்கள் வாழை படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழ்மையில் அவங்க வீட்டு சட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பானை. இன்றைக்கி நம்ம வீட்டில், என்னோடய வீட்டில் பார்த்து சின்ன ஸ்டீல் குண்டானில் பண்ணுறாங்க, நாங்கள் 5 பேர் சாப்பிட்றது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போல்லாம் அவ்வளோ பெரிய பாத்திரம். ஏன்னா பசியில் பீப்புள் பெரிய பாத்திரத்தை விரும்புகிறாங்க. இதை பற்றி தமிழில் நீயா நானில் உமாமோகன் மறைந்த உமாமோகன் அவங்க பேசினாங்க. அவங்க அந்த குண்டானை பார்த்து சொன்னாங்க, நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய பாத்திரத்துலையா சாப்பிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு வாழைப்படம் பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு, அவ்வளோ பெரிய பாத்திரம் தான் தேவைப்படும். வீட்டில் 2-3 பேர் தான் இருப்பாங்க. பசி மனிதனை அதிக சாப்பிடும். இன்றைக்கி அண்ணா நகரில் கூட்டமாக இருக்குதுன்னா எங்கேயோ இருவராக வாழும் அப்பார்ட்மெண்ட்டில் வாழும் இவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கம் இந்த உணவு வழியாக தீர்த்து கொள்கிறார்கள்.
அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஏற்றுக்கொள்ளும் இந்த மேல்தட்டு நான் சொல்கிறது வந்து ப்ரிவிலேஜ் கிளாஸ் தான். இவங்களை பற்றிலாம் பேசணும். மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுப்பான்னு சொல்லணும். நம்ம வந்து அந்த கூட்டத்தில் நசுங்கிட்டு இருக்க மக்களால் அதை சொல்ல முடியாது. இன்றைக்கி யார் உயர்ந்தவர், இன்றைக்கி யார் ப்ரிவிலேஜ், இன்றைக்கி யார் மேல்தட்டு அப்படின்னா ஹூ ஸ்பீக்ஸ் ஃபார் த புவர். ஏழைகளை மறந்து விடாதே அப்படின்னு அவன் சொல்கிறான்னா அவன் வந்து மேல்தட்டு. அவன் தான் உயர்ந்தவன். அவன் தான் நேரு, அவன் தான் காந்தி, அவன் தான் அதிக பணம் வச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்த பெரியார். அது இல்லாதவெல்லாம் சாதாரண ஆள் எல்லாமே பேசியிருப்பான் வளர்ச்சியை நோக்கி. அவன் பேச தான் செய்வான், வளர்ச்சின்னு தான் சொல்லுவான். தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் மை பாயிண்ட் இஸ், இங்கே ஹிந்தி எப்படி ஏற்றுக்கொள்ளுதோ அதுமாதிரி தமிழில் ஒன்று இருக்குது. எல்லா வகுப்பும் வடபழனியில் எடுப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் வலசரவாக்கத்தில் வகுப்பு கிளாஸ் தாண்டிய கூட்டம். எல்லோரும் உட்காந்துட்டு வந்து என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது 11 கோடி அப்படிமா டீ கடையில் இருந்துக்கிட்டு நிறைய ரூம். நாங்களாம் இருந்த இடம் வந்து கோடம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்போம் ஒரு கூட்டம், டிஎஃப்டிக்கு எய்த்தாப்பில் ஒரு கூட்டமாக உட்காந்துருப்போம். அப்புறம் வந்து வடபழனியில் வந்து அடையாளம் இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு சின்ன ஸ்வீட் கடை உண்டு, அது முன்னால் ஒரு கூட்டம். எங்களுக்கு எல்லா ஏரியாவும் தெரியும் யார் யார் எங்கெங்கே நிற்பாங்கன்னு சொல்லி. திருமுருகன் கூட்டம் எங்கே நிற்கும், கற்றத்தமிழ் ராம் கூட்டம் எங்கே நிற்கும். எங்களுக்கு அப்போ டேரக்டர்ஸ் எல்லாம் அதாவது அப்போல்லாம் அவங்க வந்து ஆனால் வந்தவொடனே அவங்க சொல்லுவாங்க அவங்க டேரக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. கூட்டம் பண்ண வாங்க டேரக்டர் அப்படிவாங்க, வாங்க கேமராமேன் அப்படிவாங்க. என்னென்னா எல்லோரும் அந்த ஆஸ்பைரிங்கில் இருக்கும். எங்கள் ரூமில் இருந்தவங்க வந்து அந்த மாதிரி சரவணச்சந்திரன், கற்றத்தமிழ் ராம், திருமுருகன், நான், ஜிடிவியினுடைய சாய்ராம், திரு எம்எல்ஏ ரவிக்குமார் வந்துட்டு போவார், பேராசிரியர் அழகரசன், எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஆஸ்பைரிங். அப்போ அவர் பேங்க்கில் வேலை செஞ்சார் ரவிக்குமார் சார், ஆனால் அவர் எம்எல்ஏ ஆவார். திருமுருகன் வந்து நான் ஒன்று சொசைட்டிக்கு பண்ணுவேன், யூ வில் ஸ்டார்ட். இதில் கேஸ்டே இல்லாத ஒரு தனம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உலகம் தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வலசரவாக்கம் திரை உலக கூட்டத்துக்குள் யார் யார் இருப்பாங்க. அதில் நீங்கள் நல்ல நட்புகள், ஒரு கூட்டம் சேர்ந்து கொள்ளுதல், இது ரொம்ப அவசியம். ஏன்னா இதில் இந்த மனத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் யார் வேணாலும் மியூசிக் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் ப்ரொடியூசர் ஆகலாம். இட்ஸ் நாட் க்ளோஸ். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் திரைப்படம் எடுக்க முடியும். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் வந்து ஒரு டெலிவிஷனில் நிறைய ஷோஸ் பண்ண முடியும். இப்படி இந்த இடத்தை அடைகிறதுக்கு சில குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டி தமிழ் சொசைட்டி என்ன எதிர்பார்க்குதுன்னா, யூ மஸ்ட் பி வெரி மாடர்ன் இன் திங்கிங். ஏழ்மை, நான் ஏழ்மையான பேக்ரவுண்டு வந்திருக்கேன். ஆனால் நான் என்னுடைய ஊரில் இருக்கும்போது எக்கனாமிக் டைம்ஸ் வாங்கி படிப்பேன். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள ஒரே ஒரு கடையில் எனக்காக மட்டும் ஒரு எக்கனாமிக் டைம்ஸ் வச்சுருப்பேன். நான் வந்து ஃப்ரீகோனாமிக்ஸ் வாங்கி படிப்பேன். என்னுடைய தந்தைகிட்ட சொல்லி எனக்கு இந்த புக்கெலாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். நான் ரூரல் ஆனால் என்ன ரூரல்னால், தமிழ்நாட்டினுடைய ரூரலில் ஒரு அழகு இருக்குது. ஒரு கடலூரில் உள்ளவங்க, தாராபுரம் உள்ளவங்க, பாளையங்கோட்டையிலலாம் அதில் ஒரு வெஸ்டர்னான ஒரு மைண்ட் செட் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் நமக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்திடுவாங்க. அங்கே வந்து ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் தமிழ்நாட்டில் நிறைய டவுன்ஸில் இருக்குது. ஸோ அந்த அறிவின் அடிப்படையில் அவங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அங்கே ஒரு தோப்பா இருப்பார், தோப்பா நைட்டு உட்காந்ததுனா ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றி உட்காந்துருக்கும். ஒரு அறிவு சூழல் இருந்துச்சு அங்கே. ஸோ இது வந்து அந்த ஒரு தமிழ் அறிவு சூழலை தோப்பா அவர்களை சுற்றி உட்கார்ந்து இந்த கூட்டம் வழியாக நமக்கு கற்றுக்கிட்டோம்னா, அதுக்கு நேர் எதிராக ஒரு நவீன சிந்தனையை எங்களுடைய கல்லூரிகளும் எங்களுடைய பேராசிரியர்களும் எங்களுடைய ஆசிரியர்களும் கற்றுத்தொண்டதன் வழியாக நடந்தது. இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்னென்னா, இப்போ அது பிளர் ஆன மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் பிளர் ஆகிடுச்சு. வாட் இஸ் தமிழ் மைண்ட், என்ன நவீனத்தை படிக்குது? லிட்ரேச்சர் விட்டுருங்க, அது வந்து தமிழ்நாட்டில் எப்படியும் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. தமிழ் சினிமா ஊடகத்தில் ஒன்று சொன்னீங்க, நிறையா புக்கு படிக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்று வரணும். அது கடந்த 10 வருஷமாக அவை இந்தியாவில் இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் வருத்தம் அடைகிறேன். இந்த ஒரு டெமோக்ராட்டிக் அத்தாரிட்டியன் ரூல் நடந்த முதல் ஃபெயிலியர் என்னென்னா, இந்தியாவில் வந்து அவுட்லுக் பத்திரிகை இல்லாமல் போயிடுச்சு, இந்தியாவில் ஓப்பன் பத்திரிகை இல்லாமல் போயிடுச்சு, இந்தியாவில் தெஹல்கா இல்லாமல் போயிடுச்சு. இந்தியாவில் நான் மாடர்னாக பார்க்குற ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே அதனுடைய சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ எல்லாமே நீர்த்து போயிடுச்சு. அதனுடைய ஆசிரியர்கள் என்டிடிவி வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு நியூஸ் சேனல். நியூஸ் சேனலில் ஒரு பிரச்சனை இருக்கும். நியூஸ் சேனலில் ஏஸ்தட்டிக்கே இருக்காது. எல்லாருமே சமூக பிரச்சனையோட வருவான். அந்த ரிப்போர்ட்டர்லேருந்து எல்லாருமே. அப்போ என்ன ஆகுனா, சமூக பிரச்சனையோட வரும்போது முதல் காலி வந்து ஏஸ்தட்டிக். அந்த மாதிரி கண்ணாடி போட்டாமலாம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து சமூகத்துக்காக பேச மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு ஃபன்னாக சொன்னமா தெரியுதுங்களா? அது வந்து நியூஸ் சேனல் வந்து எப்போ ட்ரையாகவே இருக்கும். நீங்கள் தமிழ் நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். அதில் வந்த புதுசில் கொஞ்சம் புதிய தலைமுறை அழகாக இருந்தது காரணம் அது வந்து பாலச்சந்தர் பையன். அவர் வந்து ஏஸ்தட்டிக் சென்ஸ் உடையவர்.
ஸோ ஏஸ்தட்டிக் இஸ் த பிக் ப்ளே. அழகியல், ஒரு அழகு இருக்கும், கண் விவரிக்கெல்லாம் தெரியாது, ஆனால் உங்களால் சொல்ல இந்த டிவி அழகாக இருக்கும். NDTV ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப ஒரு 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 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பேக்ரவுண்டு NDTV பிரணாயிரம் எல்லாம். ஆனால் இப்போ பாருங்களேன் அது அழகாகவே இருக்காது. ஸோ அந்த 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 ஏஸ்தட்டிக்கில் அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பிளர். உங்களுக்கான ஏஸ்தட்டிக்கை நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு நாங்கள் தெரிஞ்சுறோம். வாட் இஸ் நீ அண்ணா உங்களுக்கு ஒரு ஏஸ்தட்டிக்கு கூட தருது அதனுடைய செட் வழியா. அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் செட். நாங்களும் ஒரு பேச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரட்டை அரங்கம் நடத்த முடியும், நாங்களும் ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்த முடியும், நாங்களும் 4-5 அந்த ஊர் பண்ணையார்களை உட்கார வைக்க முடியும், நானும் அந்த ஊர் குங்குமம் போட்டு வச்சுருக்கவரெலாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் கடைசியில் பரிசளிக்க முடியும். அதெல்லாம் தமிழ்நாடு. இதனுடைய தலைவர்கள் அப்படி அல்ல, இதனுடைய வெற்றியாளர்கள் யாரும் அப்படி அல்ல. இவங்க எல்லாருமே நவீனமானவர்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் தலைமை இருக்கணுமா, இளையராஜனுடைய பீக், அவருடைய ஆரம்பகாலம் ஹைலி நவீனம், ஹைலி நவீனம். அடை திறந்து கேட்டு பாருங்கள் நவீனம். ஜானி கேட்டு பாருங்கள் நவீனம், நவீனம். ஜெயலலிதா உடை நவீனம், ஜெயலலிதா பேக் நவீனம். கலைஞருடைய திங்கிங், அவர் அமர்சேசனை பற்றி பேசிடுவார். நான் ஒரு புக்கு வந்து சமீபத்தில் ஒரு இந்தியர் எழுதிய புக்கு, ஐ திங்க் இட்ஸ் அ பிரீதவே, ஏதோ ஒரு ஒரு நல்ல புக்கு. அதாவது பால் எழுதிய ஒரு புத்தகம். அவர் ஒரு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இறப்பை நோக்கி வரும்போது ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் அமெரிக்காவில் கடுமையான சேல்ஸ். எனக்கு பயங்கர ஆச்சரியம், இப்படி ஒரு ஒர்க்கு ஒரு தென்னிந்தியர் எழுதிய புத்தகம் அமெரிக்கா முழுக்க விற்பனை ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு பதிப்பாளர் சொன்னார், இதே மாதிரி ஒரு புக்கு தமிழில் இருக்குது, அது ஒரு பாளையங்கோட்டையை சேர்ந்த அனஸ்தெட்டிஸ்ட் எழுதியிருக்கிறாரு, சாக்காடு போல் தூக்கம் சொல்லி. எனக்கு ஆச்சரியம். உடனே அந்த புக்கை வாங்கினேன். எனக்கு அவர் படிக்கும் எங்கள் மொழியில் அதுக்கு முன்னாலே ஒருத்தர் இதே மாதிரி எழுதியிருக்கானேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, கலைஞர் தனக்கு பிடித்த 100 புத்தகங்கள் சொல்லும்போது அந்த புக்கை சொல்கிறார். என்னுடைய சிஎம் எவ்வளோ மாடர்ன். இதுதான் தமிழ்நாடு. ஆர் யூ மாடர்ன்? இன்க்ளூசிவ் இருக்குது, தயங்காதீங்க. ஆர் யூ மாடர்ன்? ஹவு டு மேக் யூ மாடர்ன், ஹவு டு மேக் யூ ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸான ஒரு ஆளாக மாற்றுவது உங்களை. இந்த ரெண்டும், அதுக்கப்புறம் நேர்மை, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சந்திக்கிற நபர்களை வைத்தே நடந்து விடும். இவை எல்லாம் இணைத்து நீங்கள் படைக்கப் போவது டெலிவிஷன் மீடியாவாக இருக்கலாம், இவை எல்லாம் இணைத்து நீங்கள் படைக்கப் போவது ஒரு தமிழ் சினிமா இருக்கலாம். தமிழில் மட்டும்தான் ஒரு லப்பர் பந்து வர முடியும், தமிழில் மட்டும்தான் ஒரு அன்பை பேசும் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வருது. அனைத்து மக்களும் போய் பார்க்குறாங்க. அந்த ரசனையே ஒரு டேஸ்டான மேம்பட்ட ரசனையான கூட்டம் இருக்குது. இப்படி ஒரு படத்தை வந்து கூட்டமாக நீங்கள் வந்து நான் எகைன் அதர் மார்க்கெட்டை தான் சொல்லுவேன். இப்படி ஒரு படம் வந்து நீங்கள் ரிலீஸே பண்ண முடியாது, அங்குள்ள மக்கள் வந்து பார்க்கவும் மாட்டாங்க. நீங்கள் மராட்டியிலையும் ஹிந்திலையும் இப்படி நடக்கிறதில்ல. இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு லப்பர் பந்து எடுக்கிற மார்க்கெட் உங்களுக்கு இருக்குது. இங்கு கூட்டமாக யார் வேண்டானாலும் இயக்குனர் ஆகலாம், மனத்தடை இல்லாமல் ஆகலாம் என்கிற ஸ்பேஸ் இருக்குது. இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் தொடர் படிப்புகள், மேம்பட்ட இதை தாண்டி எல்லாரும் சொல்வதை தாண்டி ஒன்று அப்படின்னு ஒன்றை நோக்கி நகரணும். நீங்கள் உங்களுடைய புத்தக தேர்வுகள், அது ஒரு நீங்கள் படிக்கிற புத்தகங்கள், உங்களுடைய நட்பு வட்டம், உங்களுடைய உடை, இது எல்லாமே பிளேஸ் அ ரோல். ஏஸ்தட்டிக் சினிமாவில் மிக முக்கியம். மணிரத்னம் படத்தை என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே ஒளிந்திருப்பது ஏஸ்தட்டிக். ஆர்ட்டுக்குள்ளே ஏஸ்தட்டிக் முக்கியம். கண்ணுக்கு தெரியாமல் அது இருந்து கொண்டே தான் இருக்கணும், திட்டமிட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கே ஒரு ஏஸ்தட்டிக் ஃப்ரேம். ஒய் யூ ஆல் லவ் மலையாளம் ஃபிலிம்ஸ், ஏஸ்தட்டிக் ஃப்ரேம்ஸ், அவ்வளோதான். அது தமிழில் எடுக்கும்போது நல்லாவே இருக்காது அந்த படம், ஏன்னா அது அந்த ஊருக்கான ஒரு ஏஸ்தட்டிக். அப்புறம் தமிழ்நாட்டுக்கான ஒரு நீதி, தமிழ்நாடு வைத்திருக்கும் சுயமரியாதை, இதெல்லாம் பர்சனலாகவே இல்லை நமக்கு வெற்றி தந்திருக்கும் போது பிற மாநிலத்துக்கும் சொல்லலாம். இப்போ சொன்னோமே அதுமாதிரி தான் தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒன்று நினச்சி எனக்கு இது எப்போதும் தோணும். ஒரு நீட் வரும்போது என்னுடைய மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், திமுக எதிர்க்கட்சியாக இருக்குது, போராட்டம் நடக்குது. ஆனால் அதிமுக அதால் முடியவில்லை என்றாலும் 7.5% இடத்தை அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கி தருது. அதை அடுத்து வந்த ஆட்சி திமுக அது இன்ஜினியரிங்லேருந்து எல்லாத்துக்குமே ஆக்கிடுச்சு. எல்லா உயர் படிப்புகளுக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் இந்த 7.5 நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது. ஏனென்றால் எங்கள் சமூகத்தில் ஒரு தரப்பு இன்னும் கீழே இருக்குது, அவைகளை கை தூக்கி விட வேண்டும்.
நம்மள்ட்ட ஒரே கேள்வி தான் கேட்க வேண்டும் ஊடகத்தில் இருந்தால், பிற மாநில சிஎம்ஐ பற்றி உங்கள் ஊரில் ஏழைகளே இல்லையா? உங்களுக்கு அந்த உணர்வே தோணலையா? நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்துகிறீர்கள்? யாருக்காக ஆட்சி? உங்கள் ஊரில் ஏழையே இல்லையா? நான் ட்ரெயினில் போகும்போது அவ்வளோ வறுமையை பார்க்குறேன் வட இந்தியாவில். அவங்களாம் என்னைக்கு வருவாங்க? ஏன் உங்களுக்கு உங்கள் மக்கள்னு தோணலை? இந்த 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 மாதிரியான பார்வைகள் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம வந்து சொல்லணும். இந்த ஊரில் நடந்திருக்குல்ல, ஏன் உனக்கு தரல? பானிபூரி விற்க வர்றாருல, அந்த தம்பிக்கு கொடுக்க கூடாதா? அவன் நல்லா படித்தா? தமிழ்நாட்டோட இந்த படிப்புக்கு தர்ற மரியாதை இருக்குது பாருங்கள், அது வந்து பிரமாதம். நல்ல மார்க் வாங்கினா அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்குற இது. ஆக்சுவலி நாங்கள் ஒரு விஷயம் பர்சனலாக நடந்துச்சு. நாங்கள் நீயானால் நிறையா குழந்தைகளை வந்து கூப்பிட்டு 12th மார்க் வாங்கும்போது ஒரு இது தான் உண்மையிலே அதிக மார்க் வாங்களுடைய பெற்றோர்களுடைய கர்வம் மாதிரி. அது என்ன சொல்கிறது, வேறு எதுவுமே இருக்காது. என் பையன் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்ல புலங்காகிதம் அடையும் ஒன்று. அது தமிழில் வந்து ரொம்ப கல்வி சார்ந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டது. நல்ல விஷயம். அதில் நாங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு லேப்டாப் கொடுக்க போகணும் அப்படிங்கிறதாகவோ ஏதோ ஒரு உதவி பண்ணணும்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக அந்த பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊருடைய லயன்ஸ் கிளப் கொடுத்துச்சு, எங்கள் ஊருடைய இந்த கல்வி இது கொடுத்துட்டு, எங்கள் ஊரில் இந்த நடிகர் கொடுத்து விட்டார், இந்த அரசியல் தலைவருக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாருமே பாஞ்சு போய் கை நீட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். சொல்கிறேன், ஏதோ ஒரு ஆகராம் ஃபவுண்டேஷன்ஸ் இது எல்லாமே நான் இப்போ கூட யோசிப்பேன், ஏன் வட இந்தியனுடைய நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை அரசு நடத்தும், அவங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் திரளுவதில்லை. இங்கே ஒன்று இருக்குது, என்னென்னா இவங்க ஏற்கனவே மக்களுக்காக இங்கே உள்ள நடிகர்கள் பேசிடுறாங்க. அவங்க மேலே ஒரு பாய்தல் நடக்குது அரசு அதிகாரம். அவங்கள எப்படி நீ பேசலாம், எப்படி நீ வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாயும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் வந்து ஏழை குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லி. இதை வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டாக கூட நினைப்பேன். ஷாருக் கான் ஒருவேளை மகாராஷ்டிராவை சேர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம், படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி இருந்தால், அது ஒரு மார்க் வாங்கின பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி இருந்தால், ஒருவேளை அவர் பையனுக்கு மேல் அரசு பாயும்போது மக்கள் திரண்டு இருக்கலாம், மராட்டி மக்கள் திரண்டு இருக்கலாம், அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். இது இல்லாத போது அவர் ஒரு அலூஃபாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழில் உள்ள தான் இந்த மீடியாவில் உள்ள நம்ம எல்லாருமே என்னென்னா எப்படி இருக்கணும், இவங்களோடே தான் இருக்கணும், இவங்களுக்கே திரும்ப உதவி பண்ணணும், இவங்களே கை தூக்கி விடணும், இவங்களுக்கே வழிகாட்டணும், இவங்களுக்கே ஒரு மாடர்னிட்டியை காட்டணும். அண்டு ப்ளீஸ் இந்த உலகத்தில் ஒன்று கவனிச்சிக்கங்க, நான் ரொம்ப கூர்ந்து கவனித்த ஒன்று, ஒரு பெரிய டிவைடு ஒன்று நடந்திருக்கு. அந்த டிவைடு வந்து எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் நடக்குது. அதில் எஜுகேஷனில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் எப்போ ஆங்கில சேனல் பார்த்தாலும் படித்த மேல் தட்டினர் பேசும்போது பின்னால் ஒரு பெரிய அலமாரியில் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நான் இப்போவும் என்னுடைய பையங்களை கூப்பிட்டு இருந்து கிராஸ்வேர்ட் போவேன். ரொம்ப க்ரீமி பீப்புள் வந்து இன்னும் புக்கு வாங்கிட்டே இருக்காங்க. அந்த 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 டேஸ்ட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா போதும். அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒன்றா எழுத வேண்டியது இருக்கும், ஏதோ ஒன்றா எடுக்க வேண்டியது இருக்கும். புத்தகங்கள் படிப்பது நான் நினைக்கிறேன் வருங்காலத்தில் எப்படி, ஆனால் புத்தகங்கள் விலையும் ரொம்ப அதிகம். பீப்புள் ரெடி டு பை, பிகாஸ் அதை தான் சொன்னேன், அதுவும் ஒரு மருத்துவம் மாதிரி, தொட்டாலே போதும் 4000 ரூபாய் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் புத்தகங்கள் இருக்குது. ஆனால் நான் நம்புவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு டிவைட் இருக்குது. புத்தகம் வழியாக படிப்பதும் வாட்ஸ்அப் வழியாக படிப்பதும் ரெண்டாக பெரியுது. நீங்கள் புத்தகம் வழியாக படியுங்கள். நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லணும், நீங்கள் உங்களை ப்ரொஃபஷனலாக நினைங்க. நான் ஒருத்தனுக்கு சொல்ல வந்திருக்கிறேன், நான் படிக்கிற ஆள் இல்லை, நான் படித்து உனக்கு சொல்வேங்கிறது. அப்படி ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். அது உங்களை நிறுத்தாது. நீங்கள் யூ வில் கம் அப் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் டைம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த முதல் கேள்வி நானே கேட்குறேன். இந்த துறைக்கு வரக்கூடியவங்களுக்கு முதல்ல இருக்க வேண்டியது ஒரு மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத ஹோல் ஸ்பீச்சிலையும் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி சொன்னீங்க. உங்கள் பார்வையில் இந்த மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது ஒருத்தர்கிட்ட எங்கே தொடங்குது, எதுலேருந்து அவன் பிரேக் ஆகிறத நீங்கள் மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்னு நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ் சூழலில் வந்து சிறு பத்திரிகைகள் தான் அதை சொல்லுது. 2 வகையான இது இருக்குது. ஒன்று வந்து ஃபிலாசபி. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க ஃபிலாசபியை படித்து பேசுகிறோம். ஆனால் நான் பார்த்த தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பர் குழுவிலே சில பேர் பை பர்த் அவங்க வந்து ஃபிலாசபர்ஸ். அவர் ஒரு தடவை சொல்லும்போது, பிறக்கும் போதே ஃபிலாசபராக தான் பிறக்கிறான், அவனுடைய பார்வை வேறு.
அந்த அந்த பார்வையை எடுத்து எழுதுபவை சிறு பத்திரிகைகள் என்ன மாதிரி ஆளுங்க. ஸோ நான் உறுதியாக நம்புறது என்னென்னா, சிறு பத்திரிகைகள் அதுதான் முதல்ல உங்களுக்கு தேவை. அது வந்து உயிர்மையாக இருக்கலாம், காலச்சுவடாக இருக்கலாம், கனையாளியாக இருக்கலாம். தமிழில் வந்து லிட்டில் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலகம் முழுதும் அப்படி தான் இருக்குது. நியூயார்க்கில் கூட அப்படி தான் நிறையா சிறு பத்திரிகைகள் இருக்குது. அது ஒரு ஒரு புதிய பார்வை. நீங்கள் இது வரைக்கும் ஒன்றை பற்றி சிந்திச்சிருப்பீங்களா, அதுக்கு வேறு ஒரு பார்வையே அதுதான் தரும். இல்லைன்னா வந்து ஒரு பொதுவான ஒரு பார்வை தரும். எனக்கு ஒருத்தர் நான் அந்த பைபர்த் ஃபிலாசபர் சொன்னவர் வந்து ஒரு இந்தியாவில் எல்லாருமே சொல்கிற ஒரு கட்சி, இந்த கட்சியை வீழ்த்த முடியாது, அது ஒரு வார் மெஷின், அது வந்து பயங்கரமான சொன்னார். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அவர் ரொம்ப சிம்பிளாக, அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க, அவங்களும் தோற்று போவாங்க விட்டு நீங்களும் அப்படிலாம். அவருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார், அது எனக்கு தாங்க முடியாதது. அதன் தலைவர்களில் ஒரு பிள்ளைகள் கூட இந்தியாவில் படிப்பதில்லை, அவர்கள் வெளிநாட்டு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்தால் பீப்புளோட டிஸ்கனெக்ட் ஆகிவிடுவார்கள். எவ்வளோ பெரிய இதில் அவள் எப்படி அந்த கட்சிகளை மேலும். இது ஒரு தலைமை, அதனால் அது ஜெயித்து விட்டது. ஆனால் அதனுடைய ஒரு தலைமையினுடைய பிள்ளைகள் கூட இந்தியாவிலே இல்லை, அவங்களுடைய பார்வை இந்தியாவே இல்லை. அப்படின்னா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? இங்கே உள்ளவங்க எல்லாருடைய எம்எல்ஏ பையனும் இங்கே தான் சுற்றி தே ஆர் ஸ்டடிங் வித் அஸ். நியூ காலேஜில் தான் படிக்கிறாங்க, SRMல தான் படிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஸோ தே வில் பி இன் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ், தே வில் கண்ட்ரோல் அகெயின் அண்ட் அகெயின். கரெக்டுங்களா? ஸோ இந்த பார்வை வந்து நம்ம எப்படி ஒரு புத்தகத்தில் இது வந்து ஒரு அவன் வந்து வேறு பார்க்குறான், மற்றவங்களாம் பார்க்காதவன்றது தான் சிம்பிளாக பார்க்குறான். வேறு கேள்விகள்? ஹலோ சார், ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் நிறைய நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்களையே நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணி எங்களுக்கு அது புதுசாக இருக்கிற மாதிரி இப்போ தெரிஞ்சுது. என்னோடய கொஷின் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது இப்போ நீங்கள் பேசுகிற அந்த மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது என்னோடய காலேஜில் என் கிளாஸில் ஒரு 30 பீப்புள் இருக்கும் அப்படின்னா, அதில் ஒரு 5 பேர் 10 பேர் தான் நீங்கள் சொல்கிற அந்த மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவோட ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறதோ இல்லை சோஷியல் ஜஸ்டிஸ் அதை பற்றி பேசுகிறதோ இருக்கும். மற்ற எல்லா பசங்களுமே அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை நோக்கி போகிறதுன்னு நம்புகிறாங்க. நான் என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட கிளாஸ்க்குள்ளே இப்படி இருக்கும்போது ஆஸ் அ ஹோல் சொசைட்டியில் வர்ற யங்ஸ்டர்ஸ் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். சப்போஸ் அப்படி இருந்தாங்கன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அந்த புரிதல் அவங்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறது? எல்லா பள்ளியிலையும் இவ்வளோதான் இருப்பாங்க, இங்கே இல்லை, உலகம் முழுவதும் எல்லா நாடுகளையும் இவ்வளோதான் இருப்பாங்க. அதாவது சமூக சிந்தனையோ இல்லை ஊடகத்துக்குள்ளே வருவதோ இதெல்லாம் ரொம்ப சின்ன கூட்டம் தான். வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து தான் வரீங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கேம்பிளிங், அது தெரிஞ்சு தான் வரீங்க. இல்லைனா ஒழுங்காக இன்ஜினியர் ஆகிடுறது, ஒழுங்காக ஒரு அகாடமிக் ஓரியன்டாக போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையே ஒரு எதிர்நீச்சல் தான். ஸோ அதனால் நீங்கள் அவங்க அந்த பையங்கள்லாம் வந்து லோகாயுதம் ஆர் பணம் சம்பாதி, தட்ஸ் குட், தட்ஸ் மேக்ஸ் சொசைட்டி. நிறைய இன்ஜினியர், தமிழ்நாடு ஒரு இன்ஜினியரிங் கேபிட்டலாகவோ இன்ஜினியரிங் ஹப்பாகவோ இருக்கிறது எனக்கு பெருமை. அது வந்து நிறைய குடும்பங்களை வாழ்ந்துருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சாரத்தை இறக்கும் ஒரு பவர் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? நான் ஒன்று கவனித்தேன் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் அதிகமாக சொல்லும் நீதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழலில் சங்கம் லிட்ரேச்சர்லேருந்தே தான் சொல்கிறாங்க. சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து கொஞ்சம் பேர் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறாங்க. இவங்களில் யாருமே வந்து ரிலீஜியஸான கோட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ சொல்லணும்ல, ஏன்னா இந்தியாவே ரிலீஜியஸ் கோட்டில் இருக்குது இல்லையா? கெஜ்ரிவால் பயந்து போய் நானும் வந்து ஒரு ஹனுமன் சல்லிசியா பாடுவேன் அப்படிங்கிறாருல்ல. இங்கே வந்து எல்லாருமே வந்து ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, யாதும் ஊரே அன்பும் அரணும் உடை தாயின். ஏன் சொல்கிறோம்? சாரம் அதுதானே இறங்கி இருக்குது, அது செஞ்சவங்க கொஞ்சம் பேர் தானே. நீங்கள் அந்த கொஞ்சம் பேரில் ஒருத்தராக இருங்க. எனக்கு உங்கள் கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி நைஸ். Any other questions? ஐயா வணக்கம். நான் நந்தனம் கல்லூரி நூலகர் டாக்டர் கோதண்டராமன். இந்த மாணவர்கள் வந்து நம்ம சமூகத்தை வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஐயா இருந்து பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து நான் அவரோடும் பயணிச்சிட்ருக்கேன். உங்கள் நீயா நானாவில் வந்து நிறைய புது டாப்பிக்கில் பார்க்கும்போது நானே மெய் மறந்து இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமான்ற செய்திகளெல்லாம் நிறைய பார்க்குறேன். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம், அந்த மாணவர்களுக்காக நான் பேச வந்திருக்கேன்.
இவர்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சியாவது மாணவர்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளை, அவங்க கல்வி சார்ந்தது, படிப்பு சார்ந்தது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக பிற தளங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசும்போது அது மாணவர்கள் ரொம்ப அழகாக போய் சேரும்னு நான் நம்புகிறேன். இந்த முயற்சி நீங்கள் மேற்கொள்ளணும்னு அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. ஆக்சுவலி இதை நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கோம். ஆக்சுவலி என்ன படிக்கக்கூடாது அப்படின்னு பேசலாம்னு நினச்சோம். என்னெல்லாம் இந்த கோர்ஸ்லாம் படிக்காத, இல்லை உண்மையிலே அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் படிக்காதீங்கன்னு சொல்லிடணும். உண்மையிலே அவை வெறும் வெற்று பேப்பர்களாக மாறி வருகின்றன மாடர்ன் உலகத்தில். முதன்மையாக ஸ்டெம் தான் சொல்லுவேன். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், இதுதான் முதன்மை படிப்பு தமிழ் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பிடிபடவில்லை. சில இப்போ என் பையனுக்கு கூட இருக்கலாம், அவனுக்கு சயின்ஸ் பிடிபடலைன்னா ஆப்ஷனாக வேறு இது போகலாம். ஆனால் நான் முதன்மையாக தமிழர்களுக்கு இதுதான். அது வந்து சில சிவிலைஸ்டு சொசைட்டிக்கு தான் இது பிடிபடுன்னு கூட நம்புகிறேங்க. இது எல்லா சமூகத்துக்கும் மேக்ஸ், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மேக்ஸ் பிடிபடாது. நான் திரும்பி சொல்கிறது, இங்கே இசையிலலாம் இப்படி அவங்களுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இங்கே பிடிபடுது இந்த சமூகத்துக்கு. அதனால் நம்ம இதிலேருந்து இந்த இன்ஜினியரிங் அலை வந்து அடித்து தான் தீரும். அதில் வந்து உங்கள் பிள்ளை ஒன்றுக்கு நல்லா வந்துச்சுன்னா இன்ஜினியரிங் ஆக்கிடுங்க, அவ்வளோதான். இந்த வரும் உலகம் ஸ்டெம் தான். ஸோ அதை நான் சொல்லிடுவேன். ஆனால் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. நான் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண் என்னிடம், ஒரு தமிழ் பெண் என்னிடம் படிக்க வந்தேன். அந்த பாடத்தில் அவங்க மார்க் வாங்கின ஷீட்டு கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த அதில் உள்ள பாடங்கள் வந்து அவங்களால ஒருபோதும் சுந்தர் பிச்சை உருவாக்க முடியாது, அவ்வளோதான். அவை எல்லாமே வந்து கல்ச்சுரல், மதம், ஹிஸ்ட்ரி, எவ்வளோ இது எப்படி உருவாக்க முடியும்? ஒரு சொசைட்டி எப்படி உருவாக்க முடியும்? நவீன அமெரிக்கா வந்து இன்ஜினியரிங் சொசைட்டிம்பாங்க. இதனுடைய ஒரு துளியை நான் NEPயில் பார்த்துருக்கேன். இதனுடைய ஒரு பங்கை மகாராஷ்டிராவினுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, இஸ் எ ப்ரொஃபஸர். இ செட் செமஸ்டரில் 50 மார்க்கு தான் நாங்கள் தர முடியும் இந்த NEPயில். மீதி 50 மார்க்கும் அவர் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணும், அவர் ஏதாவது ஒரு NCCயில் போகணும் ஒரு செமஸ்டருக்கு, அவர் ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும், அவர் ஏதாவது இந்த மாதிரி, அதாவது கல்ச்சுரல் வேலைக்கு போ அப்படிங்கிற ஒரு 50 மார்க் அதை ரொம்ப ஈஸியாக அங்கே வாங்கிடுவாங்க. இந்த சொசைட்டி எப்படி வரும்? நான் அப்போல்லாம் பயந்துட்டேன், சார் தமிழ்நாட்டில் இன்னொரு 200 இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கி தயவுசெய்து நம்ம எல்லோரும் இன்ஜினியர் ஆகிடலாம் இந்தியாவுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, ஒரு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. நாளைக்கு ஆஃப்ரிக்காவில் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு தமிழர்கள் செல்ல வேண்டும். மற்ற ஸ்டேட்ஸில் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஆசிரியர். அந்த டிபார்ட்மெண்ட்ஸையும் அது சார்ந்த வளர்ச்சியிலையும் உயர் அதிகாரம் நாம் தான் இருக்கணும். அதை உருவாக்கியதற்கு நன்றி வட இந்தியாவுக்கு. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பல தத்துவ ஞானிகள் இருந்திருக்காங்க. முக்கியமாக 4 பேர்: அம்பேத்கர், பெரியார், மகாத்மா காந்தி. ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை பேஸ் பண்ணி தான் பல அமைப்புகள்லாம் வந்துட்டு, அரசியல் இயக்கங்கள்லாம் வந்துட்டு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், இவங்களுடைய கோட்பாடை பற்றிய ஒரு ஆழமான ஒரு டிஸ்கஷனை நம்ம டிவி சேனல்ஸில் ஏற்படுத்தணும். பெரியார் அவருடைய தத்துவம் என்னான்றது ஆழமான டிஸ்கஷன். அப்புறம் காந்தி அவர்களுடைய தத்துவம், அம்பேத்கர், இந்த 3 பேருடைய விஷயங்களை வந்து நம்ம மக்களிடையே பெரிய அளவுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அவங்க ஓட்டு போடும்போது ஒரு லட்சிய அடிப்படையில் மையப்படுத்தி ஓட்டு போடுவாங்க. அரசியல், அதாவது குறிப்பாக ஓட்டு போடுறவங்களுக்காக எதை அவங்க வந்து வச்சு மையப்படுத்தி ஓட்டு போடுறாங்க அப்படின்றது ஆழமான நம்ம இப்போ எப்படி பண்ணுறாங்க, இதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன, லட்சிய அடிப்படையில் தான் ஓட்டு போடணும். ஒரு கட்சியோட லட்சியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஓட்டு போடணும். அந்த ஒரு விழிப்புணர்வை நாம் வந்து உங்கள் சேனல்ஸ் மூலமாக நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. ஆக்சுவலி இதுக்கு சிம்பிளாக பதில் சொல்லிடுறேன். எனக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லணும், மக்களுக்கு அறிவு அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய விருப்பம் இல்லைங்க. ஏன்னா இந்த ஒரு 3000-4000 வருட ஒரு சிவிலைசேஷன் என்னுடைய கருத்தை விட அறிவு வாய்ந்ததுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு பேரறிவு இருக்குதுன்னு நான் நம்புகிறேங்க, முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் உங்களோட சேர்ந்து உரையாட விரும்புகிற வழியே உங்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்கிறோம், உங்களுக்கு பாடம் நடத்துகிறோம். அரசியலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பீப்புள் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் தென் மீ அண்ட் யூ.
இதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சார் சொல்கிறதுக்கு, நான் தமிழ் படத்தை பழைய படத்தை பார்க்குறேன், எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலையுமே. அப்போவே அவங்க வந்து புத்தரை வைக்கிறாங்க பேக்ட்ராப்பில். பழைய எம்ஜிஆர் படங்களில் புத்தரை வைக்கிறாங்க. அந்த டைரக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ யாரும் புத்தரை வைன்னு சொல்லவே இல்லை. எப்போதுமே ஒரு அறிவுச்சூழல் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு காமன் கிராமத்து ஆள் கூட, அரசியல் உணர்வுள்ள கிராமத்துக்காரன் நான் என்னுடைய கிராமங்களில் பார்த்துருக்குறேன், சென்சிபிளானவங்க பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு எப்போதுமே தோணும், ஒரு சொசைட்டிக்கு நான் ப்ரீச் பண்ணுறேன், சொசைட்டிக்கு ஒன்று சொல்ல போகிறேன், அது என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் உறுதியாக நம்புகிறேன், இந்திய சொசைட்டி ரொம்ப இன்டெலிஜென்ட். அதனுடைய அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்போ நம்மளை தூக்கி வீசுவாங்கன்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஸோ இன்டெலிஜென்ட் ஆல்வேஸ். சார் கடைசி கொஷின் சார். யா சார், நவீன சிந்தனை அப்படின்றத நீங்கள் எப்படி கட்டமைக்கிறீங்க? நவீன சிந்தனை என்பது வெறும் மாற்று சிந்தனை மட்டும்தானா? மாற்று சிந்தனைனா நீங்கள் எதை சொல்கிறீங்க? பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறது, அது மட்டும் தான் நவீன சிந்தனைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். நவீன சிந்தனைங்கிறது பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சும்மா ஒரு எடுத்துக்கோம், சசி தரூர் எடுத்துக்கோம். ஓகே, மாற்று சிந்தனைனா அது மாதிரி இல்லை. அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும், போஸ்ட் ஐடியாலஜி. எந்த ஐடியாலஜியும் இல்லாத மனிதர்கள். இதை நான் மக்களுக்கு சொல்லணும். இனிமேல் வர காலத்தில் நிறைய பேர் எப்படி வருவாங்க, வெறும் ஊழல் ஒழிப்பு பேசுகிறவன், வெறும் மரங்களை காப்போம், இதெல்லாம் கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். அதில் இந்த போஸ்ட் ஐடியாலஜிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பிரபலப்படுத்தும். எந்த ஐடியாலஜியும் இல்லாதவங்க இந்தியாவினுடைய உயர் பதவி, உயர் அமைச்சரவைக்குள்ளே வராங்க, விச் கில்ஸ் தேர் ஓன் பார்ட்டி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ஒரு காலத்தில் வந்து அரசுக்கு சிந்தனையாக ஒரு வகுப்பு இருந்தது உலகம் முழுவதும், நாட் நவ் இந்தியான்னு சொல்லக்கூடாது, உலகம் முழுவதும் ஒரு வகுப்பு எல்லா நாட்டிலையும் இருந்திருக்கு. அந்த வகுப்பு ஒரு அறிவார்ந்த வகுப்பு, அதற்கு ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். அவர்கள் அந்த மக்களுடைய சிந்தனை அவர்கள் உருவாக்குவார்கள். அதுக்கடுத்து வந்து சில படித்தவர்கள் அப்படின்னாச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து கிராம்சி சொன்னதான் நம்ம எடுத்துக்கணும். அரசியல் சிந்தனை தான் அறிவார்ந்த சிந்தனை, மக்களுக்கான சிந்தனை. எனக்கான சிந்தனை இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதி தான் என்னுடைய சிந்தனை போக்க டிஃபைன் பண்ணுறான். அவரை சாதாரணமாக நினைக்கூடாது, அவங்க தான் டிஃபைன் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேட்டில் நான் இப்போ நினைக்கிறேன், எந்த ஸ்டேட்டில் ஏழ்மை இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட் அரசியல்வாதியினுடைய குறை, கடவுளுடைய குறை அல்ல. அந்த ஸ்டேட்டோட அரசியல்வாதி முழு குற்றவாளி. தமிழ்நாட்டில் ஓரளவு நம்ம வளர்ந்துருக்கோன்னா இங்கே உள்ள அரசியல்வாதிகள் மட்டுமே காரணம். ஏன்னா சிந்தனை இன்றைக்கு அரசியல் கட்சிகளால் தான் ஏற்படுத்தப்படுகிறது. நவீன சிந்தனை அதில் ஒரு பார்ட் நவீன சிந்தனை எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு விதவிதமாலாம் தேடனா எல்லா இடத்துலையும் இப்படி தான் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் இந்த அரசியல் சிந்தனை பற்றி சொன்னீங்க இல்லையா, எதை எடுத்தாலும் வந்து இதில் அரசியல் இல்லை, இது அரசியல்னு நினச்சிக்காதீங்க, இப்படி சொல்கிற ஒரு போக்கை நம்ம பார்க்குற ஒரு குரூப்பை சொல்லிட்டே இருக்கா. அவன் நோக்கம் என்னது, ஏன் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒரு போராட்டம் வருதா, இது தயவு செஞ்சு இதில் அரசியலாக பார்க்காதீங்க இப்படி சொல்கிறது. இந்த ஒரு பார்வை எப்படி சார் நிறைய இளைஞர்கள்ட்டையுமே அது இருக்குது. நீங்கள் நான் இப்போ நேற்று வந்து ஒருத்தர் சொல்கிறார் வந்து, நான் வந்து இந்த புதுமை பெண் திட்டத்தை பற்றி சொல்கிறப்ப, சார் அது அரசியல் ரீதியாக இருக்குது, அது வேணாம் அப்படிங்கிறார் ஒருத்தர். அப்போ வந்து ஏன் இந்த அரசியலுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏன் தொடர்ந்து உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க? அரசியலுக்கு எதிராக நிறையா இப்படி ஒன்று பேசுவாங்க. இன்னொன்று வந்து நேர்மை, அதன் வழியாக அரசியல் வந்து காயடிப்பாங்க. அரசியலுக்கு வந்து நேர்மை வேணாம். நேர்மைன்னு அரசியலில் வந்து பேசுபவர்கள் ஒரு வகையான கோழைகள். அது அதிகாரிகளாக இருக்கலாம். நேர்மை அப்படின்னு ஒன்றை சொல்பவர் உண்மையிலே அவரால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அது ஒரு கோழைத்தனம். தன்னை வந்து நேர்மை அப்படின்னு சொல்வதன் வழியாக அவர் தன்னை தற்காத்துக் கொள்கிறார். இட்ஸ் நாட் பர்சனல். ஆனால் அரசியல் என்ன இருக்கணும்னா, அரசியலில் ராபின்ஹுட் இருக்கணும். இதை செய்தால் இந்த சட்டத்தை மீறி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அது வந்து கிரேக்கத்திலிருந்து மேலை நாட்டுகளிலிருந்து இந்தியாவில் காந்தி வரைக்கும் நம்ம ஊரில் பெரியார் வரைக்கும் அண்ணா வரைக்கும் ராபின்ஹுட்ஸ். அதனால தான் எம்ஜிஆர் படங்கள் ஹிட். இங்கேருந்து பிடிங்கி இங்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் ஆட்சி மாற்றம், அதில் தான் ஒரு சமூக மாற்றம் நடக்கும். நேர்மை பேசுகிறது வழியாக ஒன்றுமே நடக்காது. அதுக்காக வந்து அது தட் ஷுட் நாட் பி வயலண்ட். ஆனால் ஒரு ராபின்ஹுட்னஸ், இந்த இடத்துல நான் சட்டத்தை வந்து தள்ளி வைப்பேன் அப்படின்னு காமராஜர் முடிவு பண்ணுறாருல்ல, தள்ளியா பிச்சை எடுத்தாலும் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, கரெக்டுங்களா? அவருடைய நிதி நிர்வாகம் புக்கில் படிக்கும்போது இப்போ தமிழக அரசு ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு அதிகாரியும் அதுக்கு தடை போடுறாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் சொல்கிறது வந்து, சார் டீச்சர்ஸ் வந்து அந்த பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார்.
டீச்சர்ஸ் அங்கே தான் சாப்பிடணுங்கிறார் காமராஜர் உடனே. ராபின்ஹுட்ஸ் அப்படி தான் பேசுவாங்க, டீச்சர்ஸ் அங்கே தான் சாப்பிடுவாங்க, ஓகே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வேறு என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுலேயும் அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப அற்ப காரணங்கள் சொல்கிறாங்க. இவர் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ராபின்ஹுட்டாக தான் பதில் சொல்கிறார். ராபின்ஹுட் நமக்கு வேணும். ராபின்ஹுட் என்பது பழைய மாடல் இல்லை, திரும்பியும் ஒரு நவீன ராபின்ஹுட். நான் சில சமயம் வட இந்தியா தென்னிந்தியாவில் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ அது மாறுது. தென்னிந்தியாவில் எப்போதுமே நான் வந்து இந்த மீடியா சார்ந்த கேஸ் வரும்போதெல்லாம், சார் ஒரு மன்னிப்பு கேட்டு போயிருங்களேன், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருங்களேன் அப்படிமா. ஆனால் வட இந்தியாவில் உடனே கேஸுக்கு போயிடுவாங்க. வட இந்தியா லாயர்ஸ் வந்து, வட இந்தியாவில் லீகல் வந்து கொஞ்சம் மேல் தட்டு, அவனை டமாலில் வந்து அதோட சண்டை போட்டு உங்களுக்கு ஒரு நீதி ஒன்று வாங்கி தருவாங்க. ஸோ வி வாண்ட் தட் பீப்புள். தமிழ்நாட்டில் இப்போ வருது. அதை வந்து முருகவேல் ஒன்று எழுதியிருந்தார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு லாயர்கள் தான் சமூகத்தினுடைய ஏழைகளுக்காக எப்போது வந்து போராடுகிறார்கள். வட இந்தியாவில் லாயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இதுக்குப்பா நமக்கு வேலை, ஏன்னா அவங்க ரொம்ப படித்து ஒரு சாஃபிஸ்டிகேட். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம்னு போகும்போது நான் பார்த்துருக்கேன், நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சார் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க சார், ஒரு மன்னிப்பு மட்டும் அவருக்கு சொல்லிவிடுங்க, விட்டுருவாங்க. ஆனால் அங்கே வந்து எப்போதுமே ஓகே I'll put a case அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆங்கிலத்தில் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய மாடல். ஆனால் அவங்க வந்து கிரவுண்டில் இறங்கி போராடவே மாட்டாங்க. இங்கே வந்து என்ன, மக்கள் பிரச்சனைக்காக பேசும் வக்கீல்கள். திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு டெமோக்ரஸி. யூடியூப் அது நிறைய தமிழில் எல்லா வகுப்பையும் சேர்ந்த எல்லா ரூரல் பேக்ரவுண்டும் இருக்கும்போது மக்களுக்காக பேசுவாங்க. ஆனால் அது வந்து ப்ரிவிலேஜ் கிளாஸ். அது வந்து அந்த சட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நேரு மாதிரி நகர்த்துது. திஸ் இஸ் கால்டு இந்தியா. திஸ் இஸ் ரியலி இந்தியா. எனக்கு அது இந்தியாவில் ரொம்ப பிடிச்சதே அதனுடைய வட இந்தியனுடைய நேர்களும் தென்னிந்தியாவுடைய அண்ணாக்களும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வணக்கம் சார். நான் இது வந்து ஒரு பொதுவான விஷயமா நான் உங்களோட ஸ்பீச்சை கேட்ட பிறகு எனக்கு இதை கேட்கணும்னு தோணுது. இப்போ திரையரங்கத்தில் போய் உட்கார்றோம். புகை நமக்கு பகை, குடியை கெடுக்கும். அந்த வரிகளை ஏன் விளம்பரமாக போடுறாங்க? அதை வந்து தவிர்க்க முடியாதா? எத்தனை குடும்பங்கள் அதனால் பாதிக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே இதை வந்து அரசியலாக்காதீங்க, அரசியல் செய்தியாக கொண்டு போகாதீங்கன்றாங்க. அதுக்கு வந்து அரசு எதுவும் செய்ய முடியாதா? அதை ஏன் விளம்பரமாக போடுறாங்க? அதை தவிர்க்க நான் 2 பதிலாக உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். ஒரு பதில் வந்து தொடர் விளம்பரம், அதாவது அந்த சிகரெட் அட்டையில் கேன்சர் பாதித்த ஒருவருடைய புகைப்படம் இதெல்லாம் போட்டதெல்லாம் ரியலி இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ரியலாகவே இன்றைக்கி வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ட்ரிங்க்குங்கிறது ஸ்பைக் ட்ரிங்கிங், அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேயில் ரொம்ப இருக்குது. அப்புறம் வந்து சிட்டியில் அதெல்லாம் வந்து ஒரு தொழிற்சாலைன்றது ஒன்று இருக்கிறதுனால தானே அது வந்து இல்லை. நான் ஒன்று சொல்கிறேனே, ஓகே இப்போ நான் இது சொல்லிவிட்டு அதுக்கான காரணம் சொல்கிறேன். நான் சிட்டியில் பார்க்குறேன் நிறைய பேச்சுலர்ஸ் தான் அந்த மதுக்கடைகள் முன்னால் இருக்கிறாங்க. இன்னுமே தமிழ்நாட்டில் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது ரொம்ப இதனுடைய சோஷியல் அமைப்பு வந்து அதை விடுவதில்லை. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது வீட்டுக்கு போகிறது ஆண்களுக்கு. ஸோ அதுதான் நிறைய பேர் குடிக்காம. நான் நிறைய என்னுடைய ஆஃபீஸில் பார்க்க நிறைய பேர் இங்கே குடிக்கிறதில்ல, ஸ்மோக் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி இன்னொரு ஆச்சரியம் நடக்குது, தமிழ்நாட்டில் சிட்டியில் தான் அதிகம் படம் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ பாருங்களேன், சிட்டியில் தான் அதிகம். முதல்லலாம் ரூரலில் படம் பார்ப்பாங்க, பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன்ஸ், சிவாஜி ஃபேன், கமல் ராஜ். இப்போல்லாம் சிட்டி தான், ஐடி பசங்க தான் ஃபேன்ஸ். கிராமத்தில் தியேட்டரில் சும்மா கிடக்குது, கூட்டமே இல்லை. அவங்க படம் பார்க்கலாம், அவங்க வந்து டெலிவிஷனில் அவங்க ஒய்ஃபுங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த நீங்கள் பண்ணுற இந்த சின்ன இந்த பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரியலான பிரச்சனை என்னென்னா, இந்த வளர்ச்சி அடையும் போது நான் கிராமத்தில் பார்த்தேன், என்னுடைய ஊரில் தான் அவ்வளோ பேரும் வேலை முடிச்சுட்டு வராங்க. தொழிலாளர்கள் வீட்டில் ஒய்ஃபுங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களால டிவி பார்க்குற மைண்டே கிடையாது. ஆண்கள் வந்து பறந்து போகிறவன் வெளியே போகிறாங்க. வெளியே போனால் எவ்வளோ நேரம் வந்து அந்த லேம்ப் போஸ்ட் பக்கம் நிற்பான். ஊரில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே அடையிற ஒரு லைஃப்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து தே கோ ஃபார் ட்ரிங்க். ரொம்ப தனிமை ஆண்களுக்கு இருக்குது, லைஃப்பை பற்றிய பயம் இருக்குது. ஒரு ஸ்டடி சொல்லுது, வளர்ச்சி அடையும் எல்லா நாடுகளும் ஒரு போதைங்கிற ஒன்றில் சிக்கி தான் வெளியே வருது. இந்த நேரத்தில் இதை ஸ்டாப் பண்ணால் கூட பிரச்சனை வரலாம். ஐ டோன்ட் நோ. நான் பர்சனலாக நான் உண்மையிலே வந்து நான் அதை எடுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு தோணுது, இந்த வலைக்குள்ளே நீங்கள் சிக்கி தான் மேலே வரணும். இதில் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது தான் உங்களுடைய கடமை. நன்றி சார். நிறைய இன்சைட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பன் பண்ணிங்க. ஆக்சுவலாக ஒரு உரையாடலுக்கான நிறைய தொடக்கத்தை வந்து உருவாக்குனீங்கன்னு சொல்லணும். எங்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இன்னொரு கோரிக்கையும், அடிக்கடி எங்கள் மாணவர்கள்ட்ட வந்து நீங்கள் பேசணும், இந்த உரையாடலை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மீடியாங்கிறது அது ஒரு ட்ரீம் இல்லை, அது ஒரு ரியாலிட்டியோடு நம்ம போடுற ஒரு பெரிய டயலாக்ன்றதை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.
தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.